குருவே துணை. இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த மன்றத்தின் உறுப்பினர்களே, பொறுமையாக வந்து கடந்த 3 வருடம் தொடர்ந்து நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு மட்டுமல்லாமல் நோய் தடுப்பது எப்படி, நீண்ட காலம் ஆரோக்கியமாக இயற்கை வழியாக வாழ்வதற்கு உண்டான விதிமுறைகள், உடல் மட்டுமல்லாமல் நாம் மனதையும் எப்படி ஹெல்தியாக வைத்தது, ஹெல்தினா பாசிட்டிவா வைத்துக் கொள்வது. உடல் மனம் அதையும் தாண்டி நம்முள் ஆற்றலாக இயங்கிக் கொண்டிருக்கும் இறை சக்தி நாம் மேம்படுத்துவதற்காக தொலைதூர அதாவது த்ரோ ஆன்லைன் டிஜிட்டல் உலகத்தில் நாம் எல்லோரும் ஒன்று கூடி ஒரே குடும்பமாக நான் மட்டும் நல்லா மகிழ்ச்சியாகவோ இல்ல நமக்கு கிடைத்த மகிழ்ச்சியை வந்து பெரியவர்கள் நமக்கு மாத்திரம் நமக்கு நான் என்பதை தாண்டி நாம் அப்படிங்கிற ஒரு பந்தத்துல எல்லாரும் சேர்ந்து நம்மளது சமுதாயத்துக்காக ஒரு சிறு சேவையாக கூட்டாக உலக அமைதிக்காகவும் மற்றும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உண்டான ஒரு அருமையான மேடையை நாம் அமைத்து கொண்டு அன்பாக நம்மளே எடுத்துக்கிறோம். ஒரு சமுதாயத்திலிருந்து நாம வந்து நமக்கும் ஒரு கடமை இருக்கு, இந்த உலகத்துக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிற நோக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அனைத்து மக்கள் பொறுமையா நம்மளுடைய ஆலோசனை அதாவது அவங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி நம்மளால முடிஞ்சதை பகிர்ந்துக்கிறோம். அந்த பகிர்வு வந்து என்ன, ஒரு அன்பாக எல்லாரையும் வந்து நம்ம வந்து அவங்க ஈஸியா புரியுற மாதிரியும் அவங்களுக்கு உண்டான ஒரு சந்தேகங்களை நிவர்த்தி பண்றோம். அதுக்கு வந்து அனார்கலி அம்மாவுக்கும் மற்றும் மன்றத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு இறைவனுக்கு நன்றி. நம்மளுடைய குரு அவருடைய அருள் இல்லைன்னா நம்ம எதுவுமே எந்த விஷயமும் நம்மளால பகிர்ந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு புரோட்டீன் புரதச்சத்தை பத்தி நம்ம வந்து எல்லாமே புரோட்டீன் மயமா இருக்கு. எது எடுத்தாலும் நம்ம புரோட்டீன் சாப்பிடுங்க, புரோட்டீனை வந்து ரொம்ப மையப்படுத்தி ரொம்ப நம்மளுடைய மக்கள் மத்தியில பரவலாக ஒரு விஷயங்கள் நம்ம வந்து புரோட்டீன்னா என்ன, புரோட்டீன் சத்துன்னா என்னன்னா அதை ரொம்ப அதிகமா நம்ம பத்தி பேசுறோம். அதை எப்படி சாப்பிடுறது, எவ்வளவு எடுத்துக்கணும், எவ்வளவு தேவை, அதனால என்ன பயன் அப்படிங்கறத பத்தி சும்மா சுருக்கமா ஒரு ஷார்ட்டா பார்க்கலாம். நமக்கு முக்கியமா வந்து நம்மளுடைய இந்திய பாரம்பரிய உணவு முறையில உங்களுக்கே தெரியும், அதாவது இங்கிலீஷ்ல மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கோம். மேக்ரோன்னா என்ன, பெரிய அளவு, அதிகமா பங்கு வகிப்பது மற்றும் குறைவாக பங்கு வகிக்கும் சத்துக்கள். நமக்கு என்ன தேவைப்படுது, எனர்ஜி தேவைப்படுது. எனர்ஜியை வந்து நம்ம எதுல இருந்து அதிகமா எடுத்துக்கிறோம், கார்போஹைட்ரேட் என்று சொல்லக்கூடிய மாவுச்சத்து. ரெண்டாவது புரதச்சத்து, அதுலயும் நமக்கு எனர்ஜி கிடைக்குது. மூன்றாவது ஃபேட் அண்ட் ஆயில். அப்படிதான் நம்ம வந்து இந்த 3 தான் மேக்ரோ. ஃபேட் அண்ட் ஆயில் கூட மேக்ரோன்னு சொல்ல முடியாது, ஆனா இது 3மே நமக்கு ரொம்ப அத்தியாவசியம். அதுக்கப்புறம் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்படிங்கிறத நமக்கு மைக்ரோ நியூட்ரியன்ட், அதை வந்து குறைவான அளவு தான் நமக்கு அது தேவைப்படுது, ஆனாலும் அதுவும் ரொம்ப முக்கியமான பங்கு நமக்கு உடல்ல வேலை செய்யறதுக்கு, நம்மளுடைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு.
சரிங்களா? ஆனா ஒவ்வொரு சத்துக்கள் இவ்வளவுதான் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு அளவுகோல் இருக்கு. ஸோ நார்ச்சத்துனாலும் நமக்கு அதுவும் தேவைப்படுது. அதுக்கும் ஒரு அளவு எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு அளவு முறை வந்து நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸ்டு நியூட்ரியன்ஸ் நமக்கு இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு நமக்கு குரூப்ஸா பிரிச்சிருக்காங்க. இந்த குரூப்ஸ் பாத்தீங்கன்னா ரூரல் வில்லேஜ்ல எல்லாம் நமக்கு ஒரு புறமா அவங்களுக்கு வந்து எவ்வளவு எடுத்துக்கணும், அர்பன் குரூப்ல சிட்டில இருக்கிற மக்களுக்கு எவ்வளவு அப்படிங்கறத கூட பிரிச்சிருக்காங்க. ஏன் அப்படி பிரிச்சிருக்காங்க? ரூரல்ல வந்து நிறைய வந்து வேலை செய்யறவங்க அதிகம். நிறைய வந்து இப்ப எனக்கு தெரியல. ஆனா ஆவரேஜா நம்ம இந்தியால இப்ப எல்லாமே வந்து செடென்டரி லைஃப் ஸ்டைல் தான். யாரும் உங்களுக்கு வந்து டெய்லி ரூரல் பீப்புள்லாம் வந்து வில்லேஜ்ல இருக்கவங்க வேலை செய்யறாங்க. சர்வே எல்லாம் எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் நம்ம நிறைய டிஃபிஷியன்சி நிறைய இருக்கு. வைட்டமின் ஏ, பி, கால்சியம், நியூட்ரியன்ட் இந்த மாதிரி புவர் இன்கம்ஸ் அவங்களாம் லோ பட்ஜெட்ல இருக்கவங்களுக்கு இடம் வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க உழைக்கிறதுக்கு தயாரா இல்லாம இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். பால், பசுமாட்டுக்கு வந்து தேவையான புல்லு எல்லாம் அங்கேயே கிடைக்கும். பட் அதுக்கு உண்டான உணவு கொடுக்கறதுக்கெல்லாம் அவங்களுக்கு வருமானம் இருக்காது. அது அப்படியே லோக்கலா அது மேய்ஞ்சிட்டு வர புல்லுலதான் அவங்க பால் அவங்க எடுத்துக்கிறது. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி, நியூட்ரியன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். அவங்கன்னா நல்லா வேலை செய்வாங்க. நிறைய டிசீஸ் எல்லாம் அந்த காலத்துல இல்லாம இருந்தது. டயபெட்டிக், ஜென்ரலா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒண்ணுமே சரி லைஃப் ஸ்டைல் டிசீஸ் எல்லாம் இல்லாம இருந்தது. எல்லாருமே நல்லா வேலை செய்வாங்க. இப்போ சிட்டில இருக்கவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்மளுடைய அளவுகோல்லாம் இருக்கு இல்லையா, நியூட்ரியன்ஸ் வந்து ஃபுட் குரூப்ஸ்ல வந்து ரொம்ப செடென்டரியா இருப்பாங்க. எந்த வேலையுமே அவங்களுக்கு இல்லை. அதாவது உடல் அளவுல பிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியா இருக்கும். ஆனா அவங்க உணவு பாத்தீங்கன்னா அதிக கலோரி சாப்பிடுற உணவா இருக்கும். நம்ம எல்லாம் வந்து எல்லாமே மெஷின் மேட் தான். வாஷிங் மிஷின் இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, அப்புறம் வந்து துடைக்கிறதுக்கு ஆள் வச்சுக்குவோம். எல்லாமே நம்ம ஆள்ல வந்து ஒருத்தர் டிபெண்ட் ஆகி நம்ம அந்த ஏன்னா நிறைய பேர் நம்ம சிட்டில இருக்கவங்க வேலைக்கு போறவங்களா இருப்போம். அதுல வந்து நம்ம குழந்தைகளுக்கு நிறைய பாடம் சொல்லி கொடுக்கறது, அவங்கள டியூஷன்ஸ் கூட்டிட்டு போறது, மற்ற வேலையெல்லாம் நம்ம வந்து லேடிஸ் பண்றதுனால பிசிக்கலி தே ஆர் வெரி புவர். புவர் அப்படிங்கிறத விட அவங்க கம்ஃபர்டபுளா இருக்கிறது மாதிரி நம்ம அப்படியே பழகிட்டோம். ரொம்பவும் வந்து நம்மள உடலை கசக்காம அப்படியே இருக்கும். சரிங்களா? சோ நமக்கு வந்து நம்மளோட டயட்ல வந்து நமக்கு சீரியல்ஸ் அப்படின்னாலே வந்து என்னென்ன தானிய வகைகள்ல என்னென்ன வந்துருதுன்னு உங்களுக்கு நிறைய தெரியும். அரிசி, தானியங்களாலவே எல்லாமே வந்துடும். பருப்பு, அப்புறம் சிறுதானியங்கள், மில்லட்ஸ், இது எல்லாமே நம்மளுடைய ஃபுட் குரூப்ஸ்ல வந்துருது. ஆனா வந்து நம்ம பால் சார்ந்த உணவுகள், அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அளவு கம்மியா தான் சாப்பிடுவோம். ஃபிஷ் அண்ட் ஃபிளஷ் ஃபுட்ஸ், ஃபிஷ்னா என்ன, மீன் மாமிச உணவுகளுக்கும் நம்ம அதுக்கு தனியா அதுல இருந்து நமக்கு எனர்ஜி கிடைக்குது. பால் சார்ந்த பொருள்ல இருந்தும் கிடைக்கும். இதெல்லாமே எனர்ஜி, எப்படி நமக்கு எனர்ஜி கிடைக்கக்கூடிய உணவுகள்ல எல்லாமே வருது. மில்க், ஃப்ரூட்ஸ் இப்படிதான் பிரிச்சிருக்காங்க. அதாவது தானியங்கள், சிறுதானியங்கள்ல இருந்து நமக்கு எனர்ஜி கிடைக்குது. அது வந்து கொஞ்சம் அந்த சிறுதானியங்கள், இந்த ராகி, சோளம் இதெல்லாம் இந்த கிராமத்துக்காரங்க நிறைய எடுப்பாங்க. நம்ம அவ்வளவு எடுக்க மாட்டோம். சரிங்களா? அதே மாதிரி வீட்லயே விளையக்கூடிய வெஜிடபிள்ஸ் வந்து வெளியில வாங்க மாட்டாங்க. கம்மியா தான் வந்து சாப்பிடுவாங்க. ஒரு கீரை இருக்கும் அவ்வளவுதான். முருங்கீரையோ இல்ல அந்த மாதிரி ஸ்டஃப் வந்து அவங்களுக்கு கலோரி கம்மியா இருக்கும் ரூரல் பீப்புள். ஆனா நம்மள வந்து கொஞ்சம் கீரை எல்லாம் கொஞ்சம் நம்ம காய்கறிகள் எல்லாம் சேர்த்துவோம். அதாவது பருப்பு வகைகள்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து சேர்த்துறது ரொம்ப கம்மியா இருக்கும். ஏதோ ஒண்ணுதான் போடுவாங்க. நம்ம கொஞ்சம் பருப்பு வகைகள் கொஞ்சம் நிறைய சேர்த்துவோம். இங்க அர்பன்ல இருக்கவங்க அதர் வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துவோம். காலிஃபிளவர் வந்துருச்சு, ப்ரோக்கோலி வந்துருச்சு, வேற என்னென்ன காய்கறி இருக்கு பாருங்க, கேப்சிகம் இருக்கு, இதெல்லாமே நம்ம கொஞ்சம் நிறைய சேர்த்துவோம். விதவிதமா வெஜிடபிள்ஸ் சேர்த்துவோம். பட் வில்லேஜ்ல விளையக்கூடிய காய்கறி தான் அவங்க நாட்டு காய்கறிம்பாங்க. அதை தான் சேர்த்துவாங்க. வெண்டைக்காய், கொத்தவரங்காய், அப்புறம் அந்த பூசணிக்காய், வெண்பூசணி, சுரக்காய் இந்த மாதிரி அதெல்லாமே நீர்க்காய்கள்லாம் ரொம்ப நல்லது. ஆனா அதுல கலோரி கம்மி தான், கம்மியா தான் சாப்பிடுவாங்க.
பால் அதே மாதிரி நம்மளும் நிறைய பால் பொருள், சீஸ் எல்லாம் நம்ம சேர்த்தோம். பட் அவங்க வந்து கம்மியா தான் சாப்பிடுறாங்க. ஃபிஷ் ஃபிளஷ் நம்ம அதிகமா சேர்த்துறாங்க. இங்க இருக்கவங்க எல்லாம் சிக்கன் வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிறது அந்த மாதிரி. அதே சமயம் ஆயில் பொருட்களும் நம்ம தான் அதிகமா சேர்த்துறோம். வறுக்கிறது எல்லா ஆயில் நிறைய யூஸ் பண்றோம். பட் பீப்புள் ஆர் யூசிங் வெரி லெஸ். அதே மாதிரி சுகர், வெளியில விற்கிற அந்த நூடுல்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் அர்பன் பீப்புள் அதிகம். அவங்க அதெல்லாம் இல்லை, கம்மி. ஸோ புரியுதுங்களா? இந்த மாதிரி பார்த்தோம்னா நம்மளுடைய கால்சியம், அயன், வைட்டமின் ஏ எல்லாமே நமக்கு அது ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே கிடைச்சிடும். பட் நம்ம வந்து எல்லாமே அளவுக்கு அதிகமாக தான் நம்ம சேர்த்துறோம். அதனாலதான் இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ், சுகர், அதாவது டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால், லிவர். இப்போ எல்லாருக்குமே லிவர், அதாவது ஃபேட்டி லிவர் என்று சொல்லக்கூடிய லிவர், அந்த அது வீக்கம். அது வந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு இருக்குங்க. கொலஸ்ட்ரால் படிகிறது உள்ள செல்லுக்குள்ள. இதெல்லாம் கடையில வாங்கின வேண்டாத ஆயில், செடென்டரி லைஃப் ஸ்டைல், நிறைய நார்ச்சத்து இல்லாத உணவு, டைமுக்கு சாப்பிடாதது, ரொம்ப நாள் ஹாஸ்டல்ல இருப்பாங்க, வெளியூர்ல வேலை செய்வாங்க, அவங்க எல்லாம் ஹோட்டல்ல டிபெண்ட் ஆகி சாப்பிட்டாங்கன்னா இந்த ஃபேட்டி லிவர் கண்டிப்பா இருக்கும். ஸோ வந்து நம்ம ஃபுட்டை வந்து ப்ரொடெக்டிவ் ஃபுட்டு அப்படின்னு நம்ம கொஞ்சம் அதை வந்து பார்த்து எடுக்கிறப்போ உங்களுக்கு மெயினா ப்ரொடெக்டிவ் ஃபுட் அப்படின்னா இந்த புரோட்டீன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஹேபிச்சுவல் டயட்ல இந்தியாவில் ரூரல் ஏரியா, அர்பன், நம்மலாம் எங்க இருக்கோம்னு தெரியாது. நாங்களாம் சிட்டியில இருக்கோம். வில்லேஜ்ல இருக்கவங்க, நம்ம வில்லேஜுக்கும் நாங்களும் வில்லேஜ்லயும் நாங்க வந்து ஹவுஸ் வச்சிருந்தோம். நிறைய தோட்டம்லாம் இருக்கு. அங்க இருக்கிற பாத்தீங்கன்னா இப்ப அவங்க எல்லாம் வந்து நம்ம ஃபுட்டு தான் சாப்பிடுறாங்க. அவங்களுக்கு நிலம் இருக்கு, ஆனா சரியான வாய்ப்பு இல்லை, வருமானம் இல்லாதனால அவங்க வந்து எந்த அந்த நிலத்தை உழுவுறதோ இல்ல ஆள் விட்டு வேலை செய்யறதோ விவசாயம் பண்றதோ அதெல்லாம் இல்லை, கம்மியா இருக்கு. மேபி நான் சொல்றது சென்னைக்கு சுத்தி. அந்த காலத்துல இருக்கிற ஒரு விவசாயிகளோட இது இன்ட்ரெஸ்ட் உழைக்கணுங்கிற இது இப்போ இருக்கவங்க கம்மியா இருக்கு. டிவி பார்க்கணும், அவங்க வந்து செடென்ட்ரியாகவும் அவங்களும் மாறிட்டு வராங்க. ஸோ டயட்ரி அலவன்ஸ் வந்து நமக்கு இவ்வளோ வேணுங்கிறது வந்து காமன் தான். அயன்னா இவ்வளோ இருக்கணும், அயன்னா ஹீமோக்ளோபின் இவ்வளோ இருக்கணும், அது காமன் தான். ஆனால் நமக்கு வந்து உணவு பழக்க வழக்கங்கள்னாலையும் நம்மளுடைய இந்த மாடர்ன் டே ஃபுட்டு அட்ராக்ஷன்னாலையும் நம்ம வந்து எது ஈஸியா இருக்கோ, ஃபாஸ்ட் ஃபுட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்டா நம்ம பண்ணி சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு உடம்புக்கு கெடுதல். இந்த பாரம்பரிய உணவுல இருந்து நம்ம மாறுறதுனாலதான் நிறைய வியாதிகள் பெருகுது. ஆனா ஸ்டாண்டர்ட் டயட்ரி வந்து நியூட்ரியன்ஸ் வந்து நம்ம வந்து அது யாருக்குமே அது விழிப்புணர்வு கிடையாது. கார்போஹைட்ரேட் எவ்வளவு இருக்கணும், புரோட்டீன் எவ்வளவு இருக்கணும், சரிங்களா? இப்போ வந்து நம்மளுடைய ஃபுட்டை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, நான் புரோட்டீனுக்கு வருவேன். இது வந்து பேசிக் உங்களுக்கு சொன்னாதான் கொஞ்சம் உங்களுக்கு புரியும். அதனால நம்ம ஃபுட் குரூப்ஸ்ல நம்ம உணவு வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, மெயினான எனர்ஜி நமக்கு வந்து எங்க ஒரு கலோரி அப்படிங்கிறது ஒரு யூனிட், ஒன்னொன்னுக்கும் ஒரு அதுக்குன்னு ஒரு குறியீடு இருக்கும் இல்லைங்களா? அது ஒரு கலோரி, ஒருத்தருக்கு எவ்வளவு கலோரி தேவைப்படுது பெரு நாளைக்கு அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து செடென்டரி ஒர்க்கர்ஸ்க்கு தனியா, அதாவது வேலையே செய்யாம இருப்பாங்க. சில பேர் வந்து கொஞ்சமா வேலை செய்யறது, எங்களை மாதிரி இருக்கவங்க மாடரேட்டா ஹெவியா வேலை செய்யறது, நல்ல உடல் உழைப்பு இருக்கிறவங்களுக்கு ஒரு கலோரியா அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. அதாவது செடென்டரி, மாடரேட் அண்ட் ஹெவி. நீங்களே யோசனை பண்ணுங்க நம்ம எந்த குரூப்ல வரோம்னு சொல்லிட்டு. ஸோ நியூட்ரியன்ஸை, அதாவது சத்துக்களை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் அண்ட் ஆயில், சரிங்களா? ஃபேட் அண்ட் ஆயில், அதுக்கப்புறம் லாஸ்டா வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், தாது உப்புக்கள், அப்புறம் வந்து வாட்டர். இதுதான் வந்து பேசிக்கா பிரிச்சிருக்காங்க, சரிங்களா? ஈஸியா நமக்கு இந்த குரூப்ல அடிப்படையில தான் நம்ம எல்லாருமே சாப்பிடுவோம். இப்போ கார்போஹைட்ரேட்னா நம்மளுடைய கார்போஹைட்ரேட்னா நம்ம எனர்ஜி எந்த, அதாவது மாவுச்சத்து உள்ள உணவுகள் அது எல்லாருக்கும் தெரியும். நீங்க எடுத்துக்கிற அரிசி உணவு மில்லட்ஸ்ல இருக்கு. ஆனா நம்ம 3 வேளையும் நம்ம அரிசி உணவு தான் டிபெண்ட் ஆகி இருக்கோம்.
சரிங்களா? நம்ம உடல்ல நமக்கு நிறைய விஷயங்கள், அதாவது நமக்கு அது வேலை செய்யறதுக்கு ஒரு ஒரு உறுப்புகளுக்கு நமக்கு என்ன வேணும்? எனர்ஜி தான் பேசிக்கா வேணும். ஒரு ஹெல்தியா வாழ்றதுக்கு பேசிக்கா உடல்ல ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு, வேரியஸ் ஆக்டிவிட்டி இருக்கிறதுக்கு நமக்கு தேவை நியூட்ரியன்ஸ். அது புரோட்டீன், ஃபேட், கார்போஹைட்ரேட், வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், இதுதான் மெயின். சரிங்களா? அந்த நியூட்ரியன்ஸ்ல அந்த கார்போஹைட்ரேட் நாவுச்சத்துலயோ இல்ல ஒரு புரதச்சத்துலயோ நமக்கு ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அந்த கெமிக்கல் எதுக்கு? அததான் நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறோம். அந்த உணவுல இருக்கக்கூடிய சத்துக்களை நம்ம நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறோம். அதோட பிரிவு தான் நான் இன்னைக்கு சொன்னது. என்னென்ன? மாவுச்சத்து, புரதச்சத்து. அந்த புரதச்சத்து வந்து நாங்க வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்ன்னு மூணாவதா பிரிச்சிருக்கோம். ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ல 4, பால் சார்ந்த பொருட்கள், அப்புறம் மீட் அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸ். இந்த மாதிரி தான் வந்து ஒரு கிளாசிபிகேஷன் இருக்கு. இதுல எல்லாம் இருக்கிற நியூட்ரியன்ஸ் நமக்கு தேவைப்படுது. சரிங்களா? அப்போ நம்ம இந்த மூணுமே மெயினானது. இந்த 3 மாவுச்சத்து, புரதச்சத்து, ஆயில், இததான் ரொம்ப பிரின்சிபல் ஃபுட். இது நமக்கு வந்து எனர்ஜி கொடுக்கக்கூடியது. எப்படி எனர்ஜி கொடுக்கும்? ஒரு இட்லி கலோரி, ஒரு இட்லி எடுத்துக்கின்னு வச்சுக்கோ, அதில் 40 கலோரி இருக்கும். அப்ப 2 இட்லி சாப்பிட்டீங்க காலையில மாத்திரம் நான் சொல்றேன். அப்ப 2 இட்லியோ 3 இட்லியோ சாப்பிட்டீங்கன்னா நமக்கு 4 இட்லி சாப்பிட்டோம்னா கிட்டத்தட்ட 250 கலோரி வந்துடும், சட்னி சாம்பார் எல்லாம் சேர்த்து. நல்லாவே சாப்பிடுவோம். பெரிய இட்லியா இருந்தா ஒரு கலோரி, கம்மியா இருந்தா நான் மினிமம் 40 to 50 கலோரிஸ். பெரிய இட்லியா இருந்தா 50 கலோரி, 40 to 50. 4 இட்லி 200 ஆச்சுங்களா? அதுல ஒரு காஃபி வேற எடுப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி பாக்குறப்போ நமக்கு நல்ல வேலை செய்யறவங்களுக்கு 3200 3500 கலோரி வரைக்கும் தேவைப்படுது, பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஹெவியா பண்றவங்களுக்கு. அப்ப நம்ம மாதிரி இருக்கவங்க கிட்டத்தட்ட 2100, 200, 500 அப்படி போகுது. மிடில், அதாவது மாடரேட்டா வேலை செய்யறவங்க, அவங்களுக்கு அவ்வளவு தேவைப்படுது. செடென்டரியா இருக்கிறவங்க, ஓரளவுக்கு நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஐடி பீப்புளுக்கு எந்த வேலையும் இருக்காது, கம்ப்யூட்டர்ல உட்காந்துருப்பாங்க. ஸோ ஆனா அவங்க தான் நம்ம அதிகமா சாப்பிட்றோம் கலோரி. ஸோ மாடரேட்டா நம்ம இருக்கிறவங்களுக்கு ஒரு கலோரி 2100, 200, 500 வரைக்கும் வச்சுக்கோங்க. அதே செடென்டரியா இருக்கிறவங்க எவ்வளவு எடுப்பாங்க? 1800 இந்த 2000 வரைக்கும் தேவைப்படுற ஒரு எனர்ஜியை நம்ம, அவங்க பாத்தீங்கன்னா 3000 எடுப்பாங்க. ஹெவியா வேலை செய்யறவங்க எடுக்கிற அளவுக்கு நம்ம எடுக்கிறாங்க. அதனாலதான் எல்லாம் ஃபேட்டா கன்வெர்ட் ஆகி கொலஸ்ட்ராலா கன்வெர்ட் ஆகி உடலை தேங்கி இருக்கு. ஓகேங்களா? அப்போ நம்ம மெயினா நம்மளுடைய எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் வந்து வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எதுல இருக்கு? பழ உணவுகள், கீரைகள், கொட்டைகள், பருப்புகள், தானிய வகைகள், அப்புறம் முளைக்கட்டிய பருப்பு, இது பல்ஸ், இது கிரெயின்ஸ், முளைக்கட்டிய தானியங்கள், இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிறோமான்னு பார்த்தா கம்மியா தான் இருக்கு. பிளான்ட் ஃபுட்டு கம்மியா தான் இருக்கும். டயட்ரி, அதாவது நார்ச்சத்துள்ள அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் அது வந்து கம்மியா இருக்கிறதுனால என்ன ஆகுது? நமக்கு நம்மளுடைய குடல்ல குட் பாக்டீரியா வளருது. அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே நம்பர்ஸ் கம்மியா இருக்கு. வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸே நம்ம வந்து ஒரு நாளைக்கு 5 எடுக்க சொல்றாங்க, 5 times per day. 5 சர்விங்னு சொல்றாங்க. அது 5 தடவை எடுக்கிறோம்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை, 2 அல்லது 1 தான். அப்ப நம்மளுடைய உணவுல வந்து சாலட், அதாவது ஒரு காய்கறி சாலடு கம்மி, அது ஒரு பிளேட்ல நம்ம வச்சு சாப்பிட்றது கிடையாது. வேற நார்த் இந்தியன்ஸோ இல்ல எல்லாம் சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளரிக்காய், வெங்காயம், தக்காளி, அது வந்து கொஞ்சோண்டு முளைதானியம் போட்டு ஒரு கப்ல சாப்பிடுவாங்க. இல்லைன்னா தயிர் பச்சடி மாதிரி சாப்பிடுவாங்க. நம்ம உணவுல அது இல்லவே இல்லை. பாரம்பரியத்துல இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி காய்கறி தான் இருக்குமோ ஒழிய கீரை. இப்ப அது கூட இல்ல, 1 போதுங்கிறாங்க. 1 இருந்தா போதும், வேற ஏதாவது வடகம், சிப்ஸ், ஊறுகாய் வச்சு சாப்பிடுறோம். உங்களுக்கு போதும், ஆனா நம்ம உடலுக்கு பத்தாதே. நார்ச்சத்து இல்லைன்னா நமக்கு எல்லா வயிற்று கோளாறும் வந்துருது. நமக்கு அது உண்மையான இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து நம்மளுடைய மெட்டபாலிசம்.
வளர்ச்சிதை மாற்றம் அப்படிங்கிறது உள்ள நிறைய அணுக்கள் வந்து உற்பத்தி ஆயிட்டே இருக்கும். அதே சமயம் நிறைய இறந்து போன செல்லு வெளியேற்றிட்டே இருக்கும் பாடி. அப்ப நமக்கு தேவையான வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்ம உணவுல இருந்து போனால் மாத்திரம்தான் நமக்கு மெட்டபாலிசம் ரெகுலேஷன் இருக்கும். இப்போ எனக்கு வந்து அடிபட்டுருச்சு, நல்லா ஆகணும், உடனே நல்லா ஆகணும், உடனே நம்மளுடைய புதுசா ஸ்கின் வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு கொப்பளம் வந்ததே பார்த்துக்கோங்க, அது உடனே போகணும்னு எல்லாம் என்னென்னமோ பண்ணுவோம். அது மாதிரி நமக்கு இந்த ஸ்கின் வளர்றதுக்கோ இல்ல புதுசா செல்லு வந்து நமக்கு ஏதாவது அடிபட்டு அதை நல்லா ஆகி புதுசா மாறுறதுக்கு கூட நமக்கு தேவை வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே நம்மளுடைய உணவுல புரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ புரோட்டீன் அப்படிங்கிறது நம்மள உடம்புல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்ன பண்ணுதுன்னு இப்ப பார்க்கலாம். இங்க இம்பார்ட்டண்டா புரோட்டீனை பத்தி ஏன் நான் பேச வந்திருக்கேன் அப்படின்னா, நமக்கு கார்போஹைட்ரேட்டே வேண்டாம், அதாவது மாவுச்சத்து இல்லாம எல்லாரும் டைரக்டா புரோட்டீனுக்கு போயிடுறாங்க. அந்த சரிவிகிதமா உணவு நம்ம எடுத்துக்கலன்னாலும் நமக்கு நிறைய வந்து டெபிஷியன்ஸ் பற்றாக்குறை வந்துடும். ஒண்ணு இருந்தாதான் ஒண்ணு வந்து நம்ம உடம்புல அக்செப்ட் பண்ணிக்கும், அதாவது ஏத்துக்கிறது. மாவுச்சத்தே இல்லைன்னாலும் நமக்கு எனர்ஜி எப்படி கிடைக்கும்? அந்த மாவுச்சத்து இல்லைன்னா புரோட்டீன் நம்ம உடம்புல சேராது, புரோட்டீன் இல்லைன்னா ஃபேட் சேராது, ஃபேட் இல்லைன்னா வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இல்லை. அந்த மாதிரி ஒன்னோட ஒண்ணு எல்லாருக்கும் தொடர்பு இருக்கு. ஸோ ஊட்டச்சத்துல முக்கியமானது புரோட்டீன். அந்த புரோட்டீன் என்ன பண்ணுது அப்படின்னா உடலுடைய திசுக்களின் வளர்ச்சி, அதுக்கப்புறம் பழுது பார்க்கும். எங்கேயாவது நமக்கு ஏதாவது ஊண்டு வந்துருச்சு, உடம்பு இதுல ஏதோ ஒரு அடிபட்டுருச்சுன்னா உடனே இந்த செயல்பாட்டிற்கு வருவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புரோட்டீன் சத்து தான், புரோட்டீன் தான். இது ரொம்ப முக்கியமான ஊட்டச்சத்து. இது என்ன பண்ணுதுன்னா தசை மசில்ஸ் வளர்ச்சிக்கும், எலும்பு தோல், அப்புறம் உடல்ல ஒட்டுமொத்த ஆரோக்கிய இயக்கத்திற்கு நம்மளுடைய முக்கிய பங்காக வகிக்கிறது எது? புரதம். ஒரு என்சைம் உருவாவதற்கு ஒரு வந்து முக்கியமான ஒரு மூலக்கூறு இந்த புரோட்டீன். அப்படி என்ன பண்ணுது? ஆக்சிஜனை கொண்டு போறது ஒரு செல்லு, அது ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய அந்த செல்லு வந்து அந்த ஹீமோகுளோபின், ஹீம் அப்படிங்கிறது அயன், குளோபின் அப்படிங்கிறது புரோட்டீன். இது ரெண்டு வந்து ஒரு செல்லுக்குள்ள ஒரு ஆக்சிஜனை கொண்டு செல்வதே திசுக்களை வந்து உருவாக்குறது. ஒரு அயன் இல்லைன்னா என்ன ஆகும்? ரத்தம் இல்லம்போ. அந்த ரத்தத்துக்கு புரோட்டீன் தேவை. அந்த ரத்த அணுக்கள் அயன், ஹீம் அப்படிங்கிறது அந்த புரோட்டீனோட சேர்ந்துதான் அது வந்து நம்ம ரத்த அணுக்கள்னு சொல்றோம். புரோட்டீனே இல்லைன்னா என்ன ஆகுது? நமக்கு உடம்புல பிளட் கூட இருக்காது. ஸோ ஹார்மோன்கள் நமக்கு நல்லா சுரக்கிறதுக்கு புரோட்டீன் தேவை. அது ஆன்டிபாடியா நமக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்திங்கிறோம் இல்லையா, அது புரோட்டீன் மூலியமா தான் கிடைக்கும். நோயை வந்து அந்த இடத்துல நமக்கு சரி பண்றது இந்த புரோட்டீன் தான். இம்யூனோகுளோபுலின்ஸ், இம்யூனோ புரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது அந்த இம்யூனோகுளோபுலினா நம்ம உடம்புல ரத்தத்துல இருக்கு. எப்பெல்லாம் அடிபடுதோ அந்த இடத்துல வந்து நோயை எதிர்க்கும் செல்லாக வருவது இந்த புரோட்டீன் தான். ஸோ எதற்கு தேவை? இவ்வளோ வேலை பண்ணுது. பில்டிங் பிளாக்ஸ், அதாவது அமினோ ஆசிட், அமினோ ஆசிட், அமினோ ஆசிட் இதோட சின்னது புரோட்டீனை நீங்க பிரேக் பண்ணீங்கன்னா ஒரு ரெண்டு சின்ன சின்ன செல் வரும். அந்த சின்ன சின்ன செல்ஸ் ஒன்னோட ஒண்ணு ஒரு சங்கிலி போல பிணைஞ்சிருக்கும். அந்த இடத்துல ஒரு 10 அமினோ ஆசிட் சேர்ந்தது ஒரு புரோட்டீனா இருக்கும். புரியுதுங்களா? சோ புரோட்டீன் என்பது அமினோ அமிலங்களால் ஆன ஒரு ஊட்டச்சத்து. அந்த அமினோ அமிலங்கள் அப்படிங்கிறது ஒன்னோட ஒண்ணு ஒரு சங்கிலி போல பிணைஞ்சிருக்கும். ஸோ இதுதான் நமக்கு மெயினான உடல் தோல், எலும்பு, நகம், ஹேர் எல்லாம் என்சைம்ஸ் உருவாகிறதுக்கு, ஆரோக்கியத்திற்கு, கட்டட அமைப்பு, பில்டிங் மசில்ஸ். உங்களுக்கு மசில் பில்டிங்கே எது? இந்த புரோட்டீன் இருந்தாதான் அந்த உடல்ல
உங்களோட மசில் பல்க் கிடைக்கும், growth, ரிப்பேர், செல்கள் சரியாக வேலை செய்வதற்கு புரோட்டீன் தேவை. சோ இந்த அமினோ அமிலங்கள் வந்து ஒன்றோடு ஒன்று இணையப்படுகிறது. அது ஒரு சங்கிலி போல இணைஞ்சிருக்கும், அதுதான் புரதம். நம்ம உடல்ல வந்து 75,000 என்சைம்ஸ் இருக்கு. ஸோ அந்த என்சைம்ஸ் இருந்தாதான் நம்ம உடம்புல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். உணவெல்லாம் உங்களுக்கு வாயில நீங்க சாப்பிட்ற உணவெல்லாம் வந்து என்ன ஆகுது, ரத்தத்துல கலக்குதுன்னு சொல்றோம் இல்லையா? நம்ம கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்போம். வாட்டர்னாலே ஆக்சிஜன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும் இல்லைங்களா, H2O. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு ஃபார்முலா இருக்கு. புரோட்டீன் கூட ஒரு ஃபார்முலா இருக்கு, சரிங்களா? அந்த புரோட்டீன் ஃபார்முலாலாம் நமக்கு வேண்டாம். நம்ம சாப்பிட்ற உணவு புரோட்டீன் வந்து 2 அமினோ ஆசிட்ஸ் வந்து சேர்ந்தது தான் புரோட்டீன். அது இணையிறது சங்கிலி போல இருக்கும், அது பாலிபெப்டைடுங்கிறோம். ஸோ அதுல நமக்கு நைட்ரஜன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும், அமைன் குரூப், அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்தது அது கெமிக்கல் ஃபார்முலா. ஸோ அது வந்து என்சைம், அவ்வளோ என்சைம்ஸ் உருவாகிறதுக்கு அதை வந்து உடம்புல சுரக்கிறதுக்கு புரோட்டீன் தேவை இல்லைங்களா? அதே சமயம் அதெல்லாம் சின்ன சின்ன துகள்களா வந்து அப்படியே செரிமானமாகி ரத்தத்துல கலக்குது இல்லையா, அதை தான் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு நமக்கு இந்த என்சைம் தேவைப்படுது. என்சைம் எதுல இருந்து கிடைக்குது? புரோட்டீன்ல இருந்து கிடைக்குது. நம்ம சரியா சாப்பிடல அப்படின்னா நமக்கு உடம்புல ப்ராப்பரா எந்த சத்தும் நமக்கு வந்து ரத்தத்துல கலக்காது. அதனாலதான் நோய் சத்து இல்லாம நிறைய பேர் வந்து உடம்பு ரொம்ப வீக்கா நம்ம இருக்கிறோம். நான் எதற்கு தேவை, புரோட்டீன்னா என்ன, எதற்கு தேவை, அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த மாதிரி உணவு பிரிஞ்சிருக்கு, நம்ம வில்லேஜில் இருக்கிற குரூப்ஸு, நம்ம அர்பன் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வித்தியாசம், என்ன மாதிரி உணவு சாப்பிட்றோம், கலோரி மூணு வகையா 3 எனர்ஜி எவ்வளவு தேவைப்படுதுன்னு பார்த்தோம்னா நான் சொல்லியிருக்கேன். 3ஆ பிரிஞ்சிருக்கோம். செடென்டரி, வேலையே இல்லாமல் இருக்கிறது, மாடரேட் அண்ட் ஹெவி ஒர்க்கர். இவங்களுக்கெல்லாம் கலோரி இந்த குரூப்ல இவ்வளவு தேவைப்படுது. ஆனா நம்ம செடென்டரியா இருக்கவங்க தான் அதிகமா சாப்பிட்றோம். அது ஃபேட்டா கன்வெர்ட் ஆகி கொலஸ்ட்ராலா மாறுது. அப்படி மாறுறப்ப ஃபேட்டி லிவர், உடல் பருமன், பிபி, கொலஸ்ட்ரால், அப்புறம் நமக்கு வந்து டயபெட்டிக், இதெல்லாமே நமக்கு அதிகமாகுது. இந்த புரதச்சத்து வந்து நமக்கு 21 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு புரதத்துல. அந்த 21மே அதுல நமக்கு ரொம்ப பாடியில வந்து சிலதெல்லாம் தானா உற்பத்தி ஆகும், சிலதெல்லாம் நம்ம வெளியில நம்ம உணவு மூலியமா கிடைக்கக்கூடியது இருக்கு. கண்டிப்பா நம்ம சேர்த்தனாதான் கிடைக்கும். அதை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, கம்ப்ளீட் புரோட்டீன், இன்கம்ப்ளீட் புரோட்டீன், அப்புறம் காம்ப்ளிமெண்டரி புரோட்டீன். கம்ப்ளீட்னா என்ன? நான் என்ன சொன்னா, மொத்தம் 21 அமினோ ஆசிட்ஸ். அதுல 9 நமக்கு வந்து வெளியில இருந்து உணவு மூலியமா கிடைக்கும், மிச்சதெல்லாம் உடம்பு தன்னைத்தானே உற்பத்தி பண்ணிக்கும். இந்த 9மே வந்து நம்ம உணவுல வந்து நீங்க வந்து கிடைக்கக்கூடிய பால் பொருட்கள், முட்டை, மாமிசத்துலதான் இது வந்து இந்த எல்லா 9மே இருக்கு. ஆனா நம்ம மாதிரி காய்கறிகள், பசுமை வெஜிடேரியன்ஸ்க்கு நமக்கு கிடைக்காதனா கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? அவட உங்க ஃபுட் காம்பினேஷன் கரெக்டா இருக்கணும். அதுதான் உங்களுக்கு விளக்கத்துக்கு இப்போ நான் சொல்லியிருக்கேன். ஆனா எப்பவுமே வந்து இந்த புரோட்டீனே அதிகமா எடுக்கணும், மீட், ஒரு சிக்கன் வச்சு சாப்பிட்டா முடிஞ்சிச்சா? கிடையாது. மிச்சதெல்லாம் நமக்கு வேணுமே. இந்த அமினோ ஆசிட்ஸ் தவிர நான் என்ன சொல்லியிருக்கேன், வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், அப்புறம் நார்ச்சத்துள்ள உணவு, அதை தனியா ஃபைபர்னு பிரிச்சிருக்காங்க, மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ். அதுலயே நமக்கு வைட்டமின் ஏ எல்லாம் இருக்கு. அததான் நம்மளுடைய பாரம்பரிய உணவுல வந்து எந்த ஒரு கால்குலேஷனே இல்லை. அவங்க எடுத்துக்கிற உணவே நமக்கு புரோட்டீன் சஃபிஷியண்டா போதும். எக்ஸ்ட்ராவா நம்ம நிறைய எடுத்துக்கணுங்கிற அந்த மாதிரி எல்லாம் முதல்ல கிடையாது. நம்ம வளர்றப்பெல்லாம் இல்லையே. பால் குடிப்போம், வீட்டுல என்ன செய்யறாங்களோ அது சாப்பிடுவோம். ஆனா பால் மாத்திரம் ஓரளவுக்கு நான் நினைச்சேன், எனக்கு காலையில 1 கிளாஸ், சாயங்காலம் வந்தோன்னு குடிப்போம், நைட்டு 3 கிளாஸ் குடிப்போம். நைட் மத்தியானம் தயிர் சாதம் கண்டிப்பா, இதெல்லாம் கம்பல்சரியா இருந்தது. அது இல்லாம உளுந்து இதெல்லாமே வந்து நல்ல
உளுந்து வடை எல்லாம் வாரத்துல ஒரு நாளோ 2 நாளோ செய்வாங்க. அரிசி நல்ல அரிசி, இட்லி சாப்பிடுவோம். எண்ணெய் கம்மியா இருக்கும். ஆனா நெய் சேர்த்துவோம். நிறைய காய்கறிகள் சாப்பிடுவோம். அப்புறமா வெள்ளத்திலான இனிப்பு பண்டங்கள், பழங்கள் நிறைய, அந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுப்போம். கீரை, வாழைத்தண்டு, வாழைப்பூ இந்த மாதிரி தான் எல்லாமே சாப்பிட்டோம். ராகி இருக்கும். கம்மம் கூழ் அதெல்லாம் அந்த சீசனல்ல வரக்கூடிய ஃபுட் எல்லாம் எடுத்துக்குவோம். அதெல்லாம் நம்ம எல்லாருமே ஆரோக்கியமா ஒரு பேலன்ஸ்டா தானே இருந்தோம். ஆமிசம் சாப்பிட்றவங்க ஃபிஷ், எக் இதெல்லாமே எடுத்துக்குவாங்க. ஆனா இப்பதான் நம்ம வந்து நல்லா தீட்டப்பட்டதுனால நமக்கு எந்த சத்தும் கிடைக்காம போயிடுச்சு. ஸோ கம்ப்ளீட் இன்கம்ப்ளீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மெயினா வந்து புரதச்சத்துள்ள உணவு இருக்கு இல்லைங்களா, நம்மளது ஒரு பீன்ஸா இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பயிறு வகைகள், தானிய வகைகள், இதுல எல்லாம் வந்து ஒரு இதுல ஒரு சத்து இருக்கு. அதை தான் நம்ம வந்து காம்பினேஷன் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு அடுத்தது சொல்றேன். காம்ப்ளிமெண்டரி அப்படின்னா ஒரு உணவு ஒரு ஒரு இப்போ ரைஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப புரோட்டீன் கம்மியா இருக்கும். பொங்கல் எடுத்துக்கோங்க, அதுல நம்ம சிறுபருப்பு ஆட் பண்றோம், நெய் ஆட் பண்றோம், முந்திரி சேர்த்துவோம். ஸோ அதை நமக்கு நெய் சேர்த்துவோம். அப்புறம் தேங்காய் சட்னி எடுத்துக்குவோம், அதுல குட் ஃபேட் இருக்கு, புரோட்டீன் இருக்கு. இஞ்சி பொட்டுக்கல் எல்லாம் வைக்கிறப்ப இதை ஒரு கம்ப்ளீட் மீல் ஆயிடும். இதுதான் காம்ப்ளிமெண்டரி புரோட்டீன். ஒரு புரோட்டீன் ஒரு சத்து, இன்னொரு புரோட்டீன் இருக்கும். அதெல்லாம் சேர்ந்து செய்யறப்ப நமக்கு கம்ப்ளீட் புரோட்டீன் கிடைக்கும். இப்போ ஒரு ரைஸ்ல ஒரு பருப்பு சாதம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன். ஒரு அடை, ஒரு அவையில ஒரு தயிர் என்னது அவியல் வச்சு சாப்பிடுவாங்க, அது ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன். பொங்கல், வடை, சாம்பார், நம்ம இட்லி, வடை, சாம்பார், இது ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன். நம்மளோட உணவே ஒரு கம்ப்ளீட் புரோட்டீனா தான் நம்ம சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்ல வரதுதான் பாயிண்ட். இப்போ இந்த காலத்துல சொல்ல வேண்டியதுன்னா ஒரு பிரெட் எடுத்துக்கோங்க, அதுல ஒரு எனர்ஜி இருக்கு, வீட் இருக்கு, அதுல நம்ம பீனட் பட்டர் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா, இப்பெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு பீனட் பட்டர். அதை வந்து இது கம்ப்ளீட் புரோட்டீன் ஆயிடுது. ஸோ ஃபுட் காம்பினேஷன்ல நம்ம டைப்ஸ்ல கம்ப்ளீட், இன்கம்ப்ளீட் அண்ட் காம்ப்ளிமெண்டரி தான் நம்ம பார்த்து ஒரு கொஞ்சம் நமக்கு ஒரு காம்பினேஷனா சாப்பிட்றோம். ஸோ நம்ம ஃபுட் கிரேப்ஸ்க்கு இப்போ வரலாம். நம்ம எந்த மாதிரி உணவு அதிகமா சேர்த்தணும், இதெல்லாம் நம்ம கம்மியான்னு இல்லை, இது ஒரு குரூப்ல வந்து ஒரு ஆர்டர் வரும். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், 5 போர்ஷன்ஸ் பெர் டே எடுக்கக்கூடியது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், பழங்கள், காய்கறிகள், கீரை வகைகள். அதுல வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கும். அந்த வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருந்தாதான், ஃபார் எக்ஸாம்பிள் அயன் வேணும் அப்படின்னா அதுக்கு வைட்டமின் சி சத்து தேவை. நிறைய பேர் என்கிட்ட சொல்றது, இந்த மாதிரி வந்து லெமன் சேர்த்தா எனக்கு வந்து புளிப்பு சுவை சேராது, இங்க எரியும் அங்க எரியும். நோய் எதிர்ப்பு வைட்டமின் சி தேவை. நம்ம அதை எடுத்து அடிக்கடி சேர்த்துக்காதனால அது நமக்கு உடம்புல ஒரு மாதிரி எதுக்களிக்கிறது. அப்படிங்கிற டைம்ல தான் நம்ம புளிப்பு சேர்த்தக்கூடாது, மற்றபடி எல்லாரும் எடுக்கலாம். ஸோ 5 டைம்ஸ் டே 5 போர்ஷனா நம்ம வந்து பிரிச்சு எடுத்துக்கிறதுக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். 2வது புரதச்சத்து. ஏன்னா ஒருத்தர் வளர்ச்சிக்கு, குழந்தைகள் வளர்றதுக்கு, தாய்மார்கள், குழந்தை பாலூட்டும் தாய்மார்கள், கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்க, மெனோபாஸ், எல்லா மைல் ஸ்டோன்ஸ்க்கும் புரோட்டீன் தேவை. அதாவது மாமிச உணவுனா வாரம் 2 நாள் எடுத்தா போதும். ஃபிஷ் எடுத்துக்கலாம் புரோட்டீன், எக் எடுத்துக்கலாம். எக்கு வாரம் மினிமம் 3 எக்கு வீக்லி. ஃபிஷ் 2 தடவை. இந்த ரெட் கலர்ல இருக்கு பாருங்க மீட், அதை தான் குறைச்சிக்கணும். இந்த ரெட் மீட் தான் ஃபுல் கொலஸ்ட்ரால் அதிகம். ஓகேங்களா, அதோட பிரிவு எனக்கு தெரியாது, நான் இது மாத்திரம் சொல்லிடுறேன். மாவுச்சத்து பொருட்கள் என்னென்ன எல்லாமே உங்களுக்கே தெரியும். அரிசி வகைகள், அது வந்து நமக்கு எனர்ஜி கொடுக்குது. அரிசியில நம்ம நிறைய அரிசி வந்திருக்கு, அதெல்லாம் நம்ம மாத்திக்கலாம். ப்ரௌன் ரைஸ், முழுதானியங்கள் எடுத்துக்கலாம், அதுல நார்ச்சத்து அதிகம், பை காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஆயில்லாம் கம்மியா சேர்த்திக்கணும். ஆயில் அமௌண்ட்டு நீங்க செக்குல ஆட்டுறது, நல்லெண்ணெய், எனி திங், தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய், எல்லாமே ஒரு நாளைக்கு 1 டீஸ்பூன் தான் எடுக்கணும், 10 ml.
10 கிராம். ஆனா நம்ம எவ்வளவு எடுக்கிறோம் நீங்களே யோசிச்சுக்கோங்க, எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. அப்புறமா பால் சார்ந்த பொருட்கள் வந்து நமக்கு தேவைப்படுது. ஏன்னா நம்ம பற்களுக்கு, நம்மளுடைய எலும்புகளுக்கெல்லாம் வந்து கால்சியம் தேவைப்படுது. அதனாலதான் அந்த திருப்பி திருப்பி பசுமாட்டு பால் கிடைக்குதா பாருங்க. பால் பிடிக்கலன்னா நம்ம வந்து அதை தயிர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், சீஸா சாப்பிட்டுக்கலாம், நம்ம வீட்லயே வந்து பன்னீர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது எல்லாமே நமக்கு கான்ட்ராவர்சியா இருக்கு. நல்லது கெட்டு உங்களுக்கு எப்படி மனசுக்கு தோணுதோ அது மாதிரி சாப்பிடுங்க. ஆனா கட்டாயம் தேவைப்படுதே கால்சியம். ராகி எடுத்துக்கலாம், கீரை வகைகள் எடுத்துக்கலாம். டெய்லியுமே கீரை பண்ண முடியாதுங்க, என்ன பண்ணுவீங்க? ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன் வேணும் அப்படின்னா நம்ம பால் எடுத்துக்கணும். பால் பால்ந்த பொருள்கள் அட்லீஸ்ட் மோராவது நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதுதான் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட் குரூப்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ இன்னொரு வித்தியாசம் வந்து உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, வித்தியாசம் மாடர்னா, அதாவது அந்த காலத்துல எப்படி புரோட்டீன்லாம் எடுத்தாங்க, இப்போ என்ன பண்றாங்க? அந்த காலத்துல எப்படி புரோட்டீன் எடுத்தாங்க, இப்போ வந்து இந்த புரோட்டீனுக்கு என்ன வித்தியாசம், அது நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சீசன், அதாவது நம்ம இப்பெல்லாம் அந்த மாடர்ன் டேல என்ன பண்றோம், நிறைய மாமிச உணவுகளையே டிபெண்ட் ஆகிருக்கிறோம், சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறோம். அப்புறமா புரோட்டீன்ல பாத்தீங்கன்னா தேவையில்லாத என்னென்னமோ வந்திருக்கும். என்னது கினிவா அப்படிங்கிற ஒரு புரோட்டீன், அதெல்லாம் அந்த காலத்துல நாங்க இருக்கப்பெல்லாம் இல்லையே. நம்ம நாட்டுல என்ன கிடைக்குது பார்க்கலாமே, அதே நிறைய நமக்கு புரோட்டீன் கிடைக்கிறப்ப எதுக்கு புதுசு புதுசா நம்ம அதை எடுத்துட்டு போய் புதுசா வந்து நம்ம ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். எல்லாமே அதிகமா இருக்கிற மாதிரி பாக்குறாங்க. 20ல இருந்து 40 கிராம் மோர் தேன் ரெக்வயர்டு. 1 கிராம் பெர் கேஜி பாடிக்கு 1 கிராம் எடுக்கணும்னா உங்க 50 வெயிட் இருந்தீங்கன்னா 50 கிராம் தான் எடுக்கணும். சரிங்களா? அப்புறம் வெயிட் லாஸ் பண்றேன்ட்டு நிறைய புரோட்டீன் எடுக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் போக வேண்டாம். மார்க்கெட்ல நம்ம அந்த மாதிரி போறப்ப அவன் நிறைய பொருள்கள் விற்கிறான். புரோட்டீன் பவுடர் பெருசு பெருசா பெரிய பெரிய டப்பால எல்லாம் நம்ம கலந்து அதை வந்து நம்ம சாப்பிடுற நிலைமைக்கு பண்ண வேண்டாம். நமக்கு தேவை, அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, ஒரு முழு தானியங்கள், முழு வேர்க்கடலை நமக்கு ஈஸியா விளையிறது தான். அவங்க வந்து பச்சை பயிறு, உளுந்து, துவரைக்காய், அந்தந்த சீசன்ல பாருங்க. இப்போ வந்து மொச்சைக்காய், அவரைக்காய், அப்புறம் பீன்ஸ், அதுலயே நீள நீளமா இருக்குல்ல அவரைக்காய், அப்புறம் இது காராமணி, கொள்ளு, இதெல்லாமே நமக்கு நல்ல ஒரு சத்துக்கள் வாய்ந்த புரோட்டீன் தான். ட்ரெடிஷ்னல் வேஸ்ல நீங்க அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கணும், ஒன்னா ஒரு 12 மணி நேரம் 24 மணி நேரம் அதை வந்து ஊற வச்சிடணும். சிலதெல்லாம் மேபி நம்ம நைட்டு போயிட்டு அடுத்த நாள் ஒரு 12 மணி நேரம் சோக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. முளை கட்டி அதை பயன்படுத்துறப்போ ரொம்ப நல்லது. முளை வச்சுட்டு வறுத்து, இல்லைன்னா சில பருப்புகள் எல்லாம் நம்ம வறுத்து வச்சுக்கிறோம், அதுவும் ரொம்ப நல்லது. நாலாவதா அதை ஃபர்மெண்ட் பண்றத அரைச்சிட்டு, சாரி, அதை வந்து என்ன பண்றோம் இப்போ, முளை வச்சு அது சில இந்த ராகி எல்லாம் பாத்தீங்கன்னா முளை வச்சு அதை காய வச்சு நம்ம அதை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்குவோம். எதுக்காக இது பண்றோம் அப்படின்னா, நான் நியூட்ரியன்ஸ், சில வேண்டாத நியூட்ரியன்ட் வந்து நமக்கு அது தேவையில்லை, அதெல்லாம் வந்து நம்ம அதை நீக்கிடணும். அதுக்காக தான் புரோட்டீன் ஈஸியா உள்ள போயிட்டு நிறைய நான் நியூட்ரியன்ஸ் சத்துக்கள், வேண்டா சத்துக்கள் இருக்கிறத நம்ம வெளியேற்றுறதுக்காக அதை ஹீட் பண்றோம். வறுக்கிறதுனால சிலது வந்து அழிஞ்சிரும், ஊற வைக்கிறதுனால நிறைய வந்து அழிஞ்சிருது. மூணாவது, முளை கட்டி நம்ம சாப்பிட்றப்போ நமக்கு தேவையான சத்துக்கள் மாத்திரம் கிடைக்கும், வேண்டாதது நமக்கு அது வந்து வெளியேறிடுது. லாஸ்டா வந்து அதை வந்து புளிக்க வச்சு, இப்ப சாரி ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், அடை தோசை எல்லாம் ஊத்தப்ப நம்ம ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம ஒரு அதை ஊற வச்சு அதை புளிக்க வச்சு ஒரு 4 மணி நேரம் அது ஃபர்மெண்ட் ஆகி அப்புறம் நம்ம வந்து அதை சாப்பிட்றப்ப உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது. அதே மாதிரி ராகி,
வேற இந்த சிறுதானியங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஊற வச்சு அரைச்சு நெக்ஸ்ட் டே அதை நல்லா புளிச்சு வச்சு சாப்பிட்றப்ப நல்ல குட் பாக்டீரியா இருக்கும். ஸோ அது வந்து வயிற்றுக்கு நல்லது. ஸோ இதெல்லாமே ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் ப்ரிப்பேரிங் தி ப்ரிப்பேரிங் மெத்தட். இந்த மெத்தட் நம்ம சாப்பிட்றப்ப உடம்புல கேஸ் ஃபார்ம் ஆகாது. இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் நம்ம பழைய அரிசி சாதத்துல வெங்காயம், பச்சை மிளகா கூட போடுவோம், கீரி போடுவாங்க. அதுல எல்லாமே வந்து இட் இஸ் குட் ஃபார் தி குட் பாக்டீரியா டு க்ரோ. கெட்ட கிருமிகளை அழிச்சிட்டு நல்ல பாக்டீரியா வளர்றதுக்கு அந்த புளிச்ச அந்த அரிசி, கஞ்சி அதெல்லாமே நம்ம சிறுதானியத்துல கூட நம்ம அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நல்ல உணவு செரிமானம் ஆகிறதுக்கும் கேஸ் ஃபார்ம் ஆகாம நமக்கு ஈஸியா உடல்ல வந்து சத்துக்கள் சேர்றதுக்காக தான் இந்த மாதிரி ப்ராசஸ்ல சாப்பிட்றோம். ஸோ புரியுதுங்களா? ஸோ இந்த நம்ம மாடர்ன் ப்ரோட்டீனுக்கும் நம்மளோட ட்ரெடிஷ்னல் பாரம்பரியமா நம்ம வந்து புரதச்சத்தை எப்படி எடுத்துக்கிட்டாங்கிறத டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கிச்சா? அப்பதான் நமக்கு தேவையான எல்லா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். இப்பெல்லாம் பாருங்களேன், நான்வெஜ் எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து பிராய்லர் கோழி அதெல்லாம் சில கோழிகள் எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடறாங்க, ஃப்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இல்லாம ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிறதுக்கு கிடைச்சதுன்னா அந்த மாதிரி சாப்பிடலாம். ஸோ இதை வந்து மெயினா நீங்க தெரிஞ்சுக்கணும், டிஃபரன்ஸ் பிட்வீன் தி பாரம்பரியத்துக்கும் இப்ப இருக்க மாடர்ன் டேஸ்ல புரோட்டீனோட பயன்பாடு என்ன அப்படிங்கிறது, எப்படி நம்ம வந்து அதை எடுத்துக்கணும், என்ன டிஃபரன்ஸ். ஓகே, நான் இப்போ வந்து புரோட்டீன் பத்தி ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். இப்போ நம்ம புரோட்டீன் வந்து எப்படி அப்சார்ப்ஷன் ஆகுது உடம்புல, நிறைய பேத்துக்கு எனக்கு கேஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாருக்குமே இருக்க ஒரு காமனான ஒரு பிரச்சனை தான். ஆனா அதையும் நம்ம நிவர்த்தி பண்ணிக்க முடியும் நம்மளுடைய உணவு சமைக்கிறது மூலமாகவும். இந்த காம்பினேஷன் எதோட எது நம்ம எடுத்துக்கிறப்ப பெட்டரா நமக்கு அப்சார்ப்ஷன் ஆகும். என்னென்னலாம் சேர்த்துறோம், அதுல சேர்த்தக்கூடிய உணவு பண்டங்கள் வந்து அது எப்படி கேஸ் வந்து ஃபார்ம் ஆகாம தடுக்குது, இதெல்லாமே இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால புரோட்டீன் வந்து சத்துல இப்போ உணவுல நீங்க வந்து கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் அதெல்லாம் வந்து நம்ம உடம்புல வந்து ஈஸியா ஸ்டமக்ல இருந்து நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு மூவ் ஆயிடும். ஏன்னா அதுல நார்ச்சத்து இல்லை, டைஜஷன் சீக்கிரமா ஆயிடும். எல்லாம் சுகர் பேஷண்ட் எல்லாம் பாருங்களேன், அவங்க இமீடியட்டா சீக்கிரமா சுகர் வந்து பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஃபுட் டைஜஷன் ஸ்லோ பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும், நார்ச்சத்து வேணும். சரிங்களா? ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், நிறைய காய்கறிகள் கீரைகளோட சேர்த்து இந்த ரைஸை நம்ம சாப்பிட்றப்ப காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறோம். காம்ப்ளெக்ஸ்னா என்ன, புரோட்டீன் இருக்கும், நார்ச்சத்து இருக்கும், வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கும், நொதிப்பொருள்கள் இருக்கும், ஒரு கார்போஹைட்ரேட் இருக்கும். அப்ப நம்மளுடைய ஸ்டமக் எம்டிங் டைம் வந்து ஸ்லோ ஆகிறப்போ நமக்கு வயிறு நமக்கு அவ்வளவு பசிக்காது, ஸ்லோ டைஜஷன், ஸ்லோவா மூவ் ஆகும் நார்ச்சத்து இருந்தா. இப்ப நார்ச்சத்து இருந்தாதான் கொலஸ்ட்ரால், அதாவது நமக்கு உடம்புல வந்து அதிகப்படியா இருக்கிற ஆயில், எண்ணெய் சத்து எல்லாம் இருக்கு இல்லைங்களா, கொழுப்பு சத்து, இதெல்லாமே அந்த அந்த ஃபைபர் வந்து உறிஞ்சிரும். ஆனா கார்போஹைட்ரேட் மாவு சத்து எடுக்கிறப்போ அந்த உரியும் தன்மை கிடையாது, அதுல நாட்பொருட்கள் இல்லை. சரிங்களா? சோ இந்த மாதிரி வந்து நமக்கு உடம்புல ஒரு பெர்மெண்டேஷன், அந்த ஒரு நார்ச்சத்து இருந்தாதான் கோலான், அதாவது பெருங்குடல்ல சில ஃபேட்டி ஆசிட் சுரக்கும். ஸோ அது நமக்கு தேவை. எதுக்கு? கொலஸ்ட்ராலை வந்து வெளியேற்றுறதுக்கு அந்த ஃபேட்டி ஆசிட் தேவை. அது உடம்புல குட் பாக்டீரியா வளர்றதுக்கு அந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ங்கிற ஒரு
ஒரு ஆசிட், அதாவது அது வந்து குடல்ல சுரக்கிறது. அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ அது இருந்தாதான் நல்ல பாக்டீரியா நமக்கு உடம்புல கிடைக்கும். அது இருந்தாதான் உள்ள கொலஸ்ட்ரால் வெளியேற்றப்படுது, அதாவது எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் கொலஸ்ட்ரால். சரி, இப்போ இந்த டிலேட் அப்சார்ப்ஷன் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா நார்ச்சத்து சேர்த்தணும். புரோட்டீன்ல உங்களுக்கு வந்து அதுல புரதச்சத்துல நீங்க இப்போ சப்போஸ் பச்சை பயிர் எடுத்தீங்கன்னா பருப்பா இல்லாம அந்த பச்சை பயிரோட மேல் தோலோட எடுத்துக்கிறப்போ, ஒன்று முளைக்கட்டி எடுக்கிறப்போ நம்மளுடைய அப்சார்ப்ஷன் ஸ்லோவர் ஆயிட்டு நமக்கு ஈஸியா ஸ்டமக் ஃபில் ஆயிரும், ரொம்ப பசிக்காது. சரிங்களா? அப்ப டிலேயிங் ஆஃப் குளுக்கோஸ் அப்சார்ப்ஷன். அப்ப குளுக்கோஸ் வந்து ஈஸியா நமக்கு மெல்ல 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 குளுக்கோஸ் நமக்கு உடம்புல ரத்தத்துல கலக்கும். ஸோ இது ஒரு மெக்கானிசம் நம்ம புரோட்டீன்னால கிடைக்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். இப்போ இதுக்கு நார்ச்சத்து சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு மெயினா நமக்கு ஈஸியா கிடைக்கக்கூடியது வெந்தயம். இந்த வெந்தயத்தை முளைக்கட்டியோ இல்ல ஊற வச்சோ நம்ம அட்லீஸ்ட் டெய்லி சாப்பிட முடியலன்னா எல்லாருமே எடுத்துக்கலாம். எல்லா லேடிஸ், ஜென்ஸ், டீனேஜ் பீப்புள், வயசானவங்க எல்லாமே முளைக்கட்டியோ இல்ல சாலட்ல போட்டோ வாரத்துல 2-3 நாள் எடுக்கிறப்ப பாடி ஹீட்டு குறையும், கரையும் நார்ச்சத்து, கரையார் நார்ச்சத்து, மோஷன் நல்லா போகும், கொலஸ்ட்ரால் கம்மியாகும். இவங்க நிறைய விஷயங்கள் நடக்குது. ஹார்மோனுக்கும் நமக்கு ஃபெனுக்ரிக் தேவை. புரோட்டீன் நல்லா அப்சார்ப்ஷன் உடம்புல வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த வெந்தய பொடியாகோட சப்பாத்தி மாவுல சேர்த்திக்கலாம். மென்னு நீங்க முழுங்குறப்போ உங்களுக்கு தேவையான நார்ச்சத்தும் கிடைக்கும், சுகரும் கம்மியாகும், கொலஸ்ட்ரால் கம்மியாகும். சரிங்களா? அது ஸோ வெந்தயம் வந்து முளைக்கட்டி கரையா நார்ச்சத்து. ஸோ நீங்க கேட்கலாம் எதுக்கு இதை இணைக்கிறீங்க அப்படின்னா, இதுவும் வந்து டயட்ரி ஃபைபர் அப்படின்னே ஒரு நியூட்ரியன்ஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் வந்து வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், ரெண்டாவது உணவு வகைகள் எப்படி பிரிச்சிருக்கோம், வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், ரெண்டாவது புரோட்டீன், மூணாவது ஃபேட் அண்ட் ஆயில், நாலாவது மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ், சாரி மூணாவது வந்து ஃபேட் அண்ட் ஃபேட் ஆயில், நான் அந்த மீட் சொன்னேன், எக் அண்ட் மீட், மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ், அப்புறமா இந்த நார்ச்சத்து. குட் பாக்டீரியா வளர்றதுக்கு அந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ்க்கும் உடம்புல வந்து மெதுவா நமக்கு வந்து மூவ் ஆகிறோம் ஃபுட்டு. டக்குன்னு வந்து நமக்கு அந்த நார்ச்சத்து இல்லைன்னா என்ன சொன்னேன், இமீடியட்டா நமக்கு எம்டி ஆயிட்டு பசிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஃபில்லிங் கிடைக்குது அப்படின்னா இந்த நார்ச்சத்து. ஸோ இந்த புரோட்டீன் நீங்க எடுத்துக்கிறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முழுதானியமோ இல்ல சுண்டலோ எடுக்கிறப்போ அதுல நீங்க முளைக்கட்டிய வெந்தயத்தை சேர்த்திக்கோங்க, ஆனியன் போடுங்க, கொத்தமல்லி போடுங்க, கேரட் போடுங்க. ஒரு நார்ச்சத்தோடு சேர்ந்து எடுக்கிறப்ப சுண்டல் உங்களுக்கு அந்த குட் பாக்டீரியாவும் கிடைக்கும், எம்டிங் டைம் ஸ்லோவாகும், கேஸ் ஃபார்ம் ஆகாது. இஞ்சி துருவல். ஸோ இனிமேல நீங்க வெறும் புரோட்டீனை நம்ம எடுக்கிறதுக்கு பதிலா இந்த கம்ப்ளீட் புரோட்டீன் வேணும் அப்படின்னா நிறைய வெஜிடேரியன்ஸ் இந்த நார்ச்சத்தை நம்ம கலந்து எடுத்துக்கணும். புரியுதுங்களா? நெல்லிக்காய் கூட நீங்க துருவி போட்டுக்கலாம், இஞ்சி மெயினா போட்டுக்கலாம், கேரட் போட்டுக்கலாம். ஒரு சுண்டல்னா பிளெயினா எடுக்கக்கூடாது. அது வந்து இட் கிவ்ஸ் தி ஃபேட், நாட் ஃபேட், இட் மெயின்லி ரிலீசஸ் தி கேஸ். இப்போ நார்மலா அப்போ நாங்க சொல்லுவாங்க, நான் சுண்டல் சாப்பிட்றேன் அது சாப்பிட்றேன், பிளெயினா எடுக்காம அதுல பெப்பராவது நம்ம போட்டு சாப்பிடணும். பெப்பர், இஞ்சி சாறு, இல்ல எலுமிச்சைச்சாறு, இல்ல தேங்காய் துருவல், இந்த மாதிரி நம்ம வந்து உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த காம்பினேஷன்ல கொஞ்சம் வெங்காயம் கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு புரோட்டீன் அப்சார்ப்ஷன் வந்து கம்ப்ளீட்டா நம்ம உடம்புல நமக்கு அப்சர்வ் ஆகணும் அப்படின்னா ஒரு நார்ச்சத்தோட ஒரு கலவைகளை நம்ம எடுத்துக்கிறோம். நம்மளுடைய ஒரு புரோட்டீன் நீங்க எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு ஃபில்லிங் கிடைக்கும், நிறைய ஆன்டிபாடிஸ் இன்ஃபெக்ஷனை ஃபைட் பண்றதுக்கு ஆன்டிபாடிஸ் வேணும், என்சைம்ஸ், ஹார்மோன் ப்ரொடக்ஷன், இதெல்லாம் முதலே சொல்லிட்டேன், மசில் குரோத்தும் சொல்லிட்டேன். உங்களுக்கு இப்போ புரோட்டீன் பாடியில இல்லைன்னா எப்படி உங்களுக்கு ஃபீல் பண்றீங்க?
உடம்புல எப்படி உங்களுக்கு தெரியும் நமக்கு புரோட்டீன் பத்தல அப்படின்னா, நீங்க நடக்கிறீங்களோ இல்ல ஏதோ வேலை செய்றீங்கன்னா டயர்ட் ஆயிடுவீங்க. சில பேர் வந்து பயிற்சி பண்ணுவாங்க, உடல் பயிற்சி, யோகா பயிற்சி பண்ணா டயர்ட் ஆயிடுறாங்க. மசில் வீக் ஆகுறது, அடிக்கடி ஒரு பிடிப்பு, கிராம்ப்ஸ் வந்துரும். நிறைய ஹேர் ஃபால் இருக்கிறது, அனீமியா. சில பேர் நகம் உடையுதும்பாங்க, அது எனர்ஜி இல்லாம இருக்கிறது, பெட்டிகா இருக்கிறது. அப்புறம் அடிக்கடி ஏதாவது சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வரும், திருப்பி வேற ஏதாவது வரும், அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றது, இதெல்லாமே வந்து காமன் சைன். எதுக்கு? புரோட்டீன் உடம்புல ப்ராப்பரா நமக்கு அப்சார்ப்ஷன் இல்ல. இப்போ நமக்கு வந்து இதெல்லாம் காமன் சைன்னா புரோட்டீன் கம்மியா இருக்கும், இல்ல நமக்கு அது சரியா உடம்புல சேராம இருக்கும். சரிங்களா? இதை தவிர என்ன ப்ராப்ளம் இருக்கலாம்? உடம்புல செரிமானம் சரியா ஆகாம இந்த வயிற்றுல சுரக்கக்கூடிய ஜீரண நீர் கம்மியா இருக்கிறது. அது என்ன பண்ணும்னா புரோட்டீன் உணவை சரியா பிரேக் பண்ணாது. இந்த என்சைம்ஸ் ப்ராப்பரா இல்லைன்னா புரோட்டீனை ப்ராப்பரா பிரேக் பண்ணாம அந்த ஒரு எனர்ஜி நமக்கு கிடைக்காது. அப்புறம் நமக்கு சில பேர்த்துக்கு வயிற்றுல வந்து இது மலச்சிக்கல், இதுவுமே செரிமான சத்து இல்லாம ஐபிஎஸ், நான் லாஸ்ட் டைம் பேசின மாதிரி ஐபிஎஸ், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், வயிற்றுப்போக்கு, அஜீரணம், அல்சர்ஸ் இந்த மாதிரி இருந்தா கூட சரியான புரோட்டீன் உடம்புல சேராது. சரிங்களா? ஸோ குக்கிங் மெத்தட் உங்களுக்கு சொல்லிட்டேன், இப்படி இருக்கணும், அந்த என்ன பண்ணணும். புரோட்டீனுக்கு வந்து ஓவர் குக்கிங் பண்ணக்கூடாது, எக்கச்சக்கமாக அதை போட்டு வேக வைக்கக்கூடாது, கரெக்டான டைமிங் இருக்கணும். ஃபைபரோட நம்ம எடுக்கிறப்ப பெட்டர் அப்சார்ப்ஷன் இருக்கும்னு சொன்னேன். சரிங்களா? ஒரே டைம் நிறைய புரோட்டீன் எடுக்காம 3 வேளையும் ஒரு 20 கிராம் 3ஆ பிரிச்சுக்கோங்க. வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம புரோட்டீன் நம்ம ஈஸியா டைஜஸ்ட் ஆகுற மாதிரி எடுத்துக்கணும். வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ் ஃபார்ம் ஆகும். ஏன்னா அவங்க நடக்கிறது இல்லை, ஒரே இடத்துல இருந்தா ரத்த ஓட்டம் இருக்காது, வயிற்றுல ஜீரண நீர் சுரக்காது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லா நடந்து நல்லா வேலைகள் செஞ்சோம்னா ஈஸியா புரோட்டீன் உடம்புல சேரும். அப்ப நல்லா மென்னு சாப்பிடணும். நிறைய ப்ரோபயாட்டிக், அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ராகி கூழ், தயிர் சேர்த்துறது, நம்மெல்லாம் பழைய கஞ்சி, அந்த தோசை எல்லாம் சிறுதானியங்கள் எல்லாம் அரைச்சு அதை வந்து புளிச்ச வச்சு தோசை சாப்பிட்றது, அந்த மாதிரி சாப்பிடலாம். தயிர், மோர், மோர் குழம்பு, அப்புறம் வந்து தயிர் வடை, இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடணும். பழங்கள் அதே மாதிரி பப்பாளி, பைனாப்பிள், அன்னாச்சி, இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வயிறு நல்லா வந்து சுத்தப்படுத்தி கொடுக்கும். நம்ம பிரிச்சுக்கோங்க புரோட்டீன். யாரெல்லாம் அனிமல் ஃபுட்டு சாப்பிட்றவங்க, வெஜிடேரியன் ஃபுட்டு, நீங்கள் வந்து எல்லாம் உங்களுக்கு தானியங்கள் பிடிக்குமோ அதெல்லாம் நார்ச்சத்து கலந்து சாப்பிடலாம். புரோட்டீன் பவுடர் நம்ம வீட்லயே பண்ணிக்கலாம். எல்லா நட்ஸையும் நீங்கள் பவுடர் லைட்டாக வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டு டெய்லி ஒரு 10 கிராம் பாலில் கலந்து குடிக்கலாம். அப்புறம் புரோட்டீன் பார் இதே மாதிரி எல்லா நட்ஸு, எல்லா விதைகளை எல்லாம் நம்ம வந்து வெள்ளத்துல காய்ச்சி அதை ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி சாப்பிடலாம். அப்புறம் வைட்டமின் சி நிறைய நீங்க சேர்த்திக்கணும். அதாவது ஒவ்வொரு சாலட்லயும் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து இந்த அப்சார்ப்ஷனுக்கு நல்லது. புரோட்டீன் நல்லா வந்து சத்துக்கள் உரியப்படுது. அதிகமா எடுக்க வேண்டியதில்லை, ஒரு சின்ன கட்டோரி நிறைய ஒரு நார்ச்சத்து உள்ள உணவு எடுத்துக்கிட்டா போதும். டீப் ஃப்ரைடு பண்ணக்கூடாதுங்க புரோட்டீனை. நிறைய புரோட்டீன் சில பேரெல்லாம் வந்து இந்த சிக்கன் ஃப்ரை இதெல்லாம் ஃப்ரை பண்ணி சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி எக்கே ஆல்ரெடி அதை என்ன பண்ணுவாங்க, ஆயில் ஊற்றி அதை போட்டு வறுக்கிறது, அது மாதிரி பண்ணக்கூடாது. தண்ணி நிறையா சஃபிஷியன்ட் குவான்டிட்டி ஆஃப் தண்ணி குடிச்சுக்கணும். நல்லா தூங்கணும். தூங்குனீங்கன்னா நிறையா ரிப்பேரிங் நடக்கும் நம்ம பாடியில். நல்லா ப்ரோட்டீன் வந்து பாடியில் நைட்டு சிந்தசிஸ் ஆகும். அதே மாதிரி மன உளைச்சல் இல்லாமல் பார்த்துக்கணும். அப்படி இருந்ததுன்னா நமக்கு ஸ்டமக்ல வந்து ஜீரண நீர் சுரக்கிறது கம்மியாகி டைஜஷன் சரியா ஆகாது. ரொம்ப நமக்கு உடல் பலகீனமா இருக்குன்னா நீங்க சப்ளிமெண்ட் டாக்டரோட பேர்ல நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓவரால் வெல்பீயிங்க்கு நம்மளுடைய மசில் ஸ்ட்ரென்த், எனர்ஜி, நம்மளோட இம்யூனிட்டி, நம்மளோட டைஜஷன், நல்லா ஒரு ப்ராப்பர் டைஜஷனுக்கு வந்து
நல்லா இருந்தால் புரோட்டீனும் நம்ம சேர்த்தி பழகிக்கணும். எக்ஸஸாவும் எடுக்கக்கூடாது, கம்மியாவும் வேண்டாம். இந்த காம்பினேஷன் ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான காம்பினேஷன் நம்ம எடுத்துக்கணும். இந்த கட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணீங்கன்னா போதும். அது எப்படி பண்ணுறதுன்னா, இந்த ஃபெர்மெண்டட் ஃபுட் இருக்கணும், நார்ச்சத்துள்ள உணவு. எது நமக்கு ஈஸியா கிடைக்குது, நம்ம எது சாப்பிட்டு வளர்ந்தோமோ 3 வேளையும் 20 20 கிராமா பிரிச்சு சாப்பிடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மீல் பேட்டர்ன் சொல்லிடுறேன். ஸோ நம்ம எப்படி சாப்பிட்டு பழகுறோம், அதே நீங்க மாதிரி சாப்பிட்டாலே போதும். காலையில் நம்ம என்ன சாப்பிடுவோம்? நம்ம நார்மலா சாப்பிட்றது தானே சாப்பிட்றோம். காலையில் இட்லி 2 இட்லின்னா அதோட ஒரு கப்பு சுண்டல், முளை வச்ச சுண்டல். அதில் நீங்கள் பெப்பர், ஜிஞ்சர் சாறு, கொஞ்சமாக வெங்காயம் இதெல்லாம் போட்டுக்கலாம். தேங்காய் சட்டியில் பொட்டுக்கல்லையோ இல்லை நடக்கல்ல சட்னியோ இது எடுத்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 25 கிராம் புரோட்டீன் நமக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு பால், அதை காலையிலேயே பால் சாப்பிட்றவங்க இருக்காங்க, பாலோட கொஞ்சம் நட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா போதும். 20லேருந்து 25 கிராம் வரைக்கும் கிடைச்சிரும். 200 ml பால் குடிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு பால் பெருமையா பிடிக்கலன்னா மஞ்சத்தூள், மிளகுத்தூள் சேர்த்து ஈவினிங் குடிக்கலாம். காலையில கொஞ்சம் நட்ஸ் சாப்பிட்டுட்டு பால் குடிக்கலாம். சில பேர் காலையில பால் சாப்பிட்டா சாப்பிட முடியலன்னா 11 மணிக்கு குடிக்கலாம். ஆனா காலையில உணவு வந்து 8 மணிக்கு சாப்பிடணும், 8லேருந்து 8:30க்குள்ள. ஒரு 2 ஹவர் கழிச்சு இந்த பால், அதாவது நீங்க இந்த டைமிங் ஃபாலோ பண்ணி உடம்புல எல்லா சத்துக்கள் தேவை அப்படின்னா காலையில நமக்கு உணவு பழக்கத்தை நம்ம டைமிங் தான் ரொம்ப பார்த்து சாப்பிடணும். அப்ப நைட்டு இரவு உணவு சீக்கிரமா சாப்பிடணும், நைட்டு சீக்கிரம் தூங்கினாதான் காலையில நம்ம சீக்கிரமா எந்திரிக்க முடியும். எல்லாமே டிலே பண்ணீங்க அப்படின்னா வயிற்றுல வந்து நமக்கு ஜீரண நீரே சுரக்காது, செரிமானமே ஆகாது, கடைசியில் எல்லா ப்ராப்ளம் நமக்கு வந்துடும். அதனால எந்தெந்த வயசாகட்டாலும் இனிமேல் நமக்கு முடிஞ்சிச்சு, நமக்கு இந்த டைம் வயசாயிடுச்சுன்னு நினைக்காம இனிமேல மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மனசை நம்ம ஆரோக்கியமா மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு நம்மளோட டைமிங், ஃபுட் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். இனிமேல நியூ இயர்ல இருந்து நம்ம டைமிங்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறப்போ நமக்கு தேவையான 60 கிராம், 50லேருந்து 60 கிராம் ப்ரோட்டீன் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். 5 வகையான பழங்கள் வந்து நம்ம சாப்பிட்லாம். காய்கறி ஒரு ரெண்டு ஒரு சாலட் மத்தியானம் எடுக்கலாம், காலையில் பழங்கள் எடுக்கலாம், மத்தியானம் அதாவது 3 ஆயிடுச்சுங்க. மினிமம் நம்ம காய்கறியே மத்தியானம் 2 காய்கறி எடுத்துடுறோம். ஒரு கீரை இருக்கும், கூட்டு இருக்கும், ஒரு சாலட் ஒன்று சேர்த்திக்கோங்க, 3 ஆயிடுச்சா. அதே மாதிரி காலையில ஏதாவது பழங்கள், இந்த சில பேர் வந்து பழங்கள் நட்ஸ் போட்டு சாப்பிடுவோம். இல்ல 11 மணிக்கு ஒரு பழம், மதியம் ஒரு பழம், சரியாயிடுச்சு. நைட்டு 2 காய், ஏதோ ஒரு காயாவது சாப்பிடலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து 6:30லேருந்து 7 மணிக்குள்ள நம்ம முடிச்சிட்டோம்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாலேயே நம்ம சாப்பிட்டோம்னா நைட்டு ஈஸியா நம்ம நல்லா தூங்கலாம். விதைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நட்ஸ் எல்லாம் சாயங்காலம் சாப்பிடலாம் பழங்களோட. அப்படி எடுத்துக்கிறப்ப நமக்கு ஈஸியா 60 கிராம் கிடைச்சிரும். எல்லாமே நம்ம அதிகமா எடுக்கணும்னு என்ன பண்றோம், கிட்னியை அதிகப்படியா பேர்டன் பண்றோம். அதிகமா வந்து என் ப்ராடக்ட் யூரிக் ஆசிட் உடம்புல எல்லா இடத்துல போன்ஸ்ல எல்லாம் படிஞ்சு வலி, வீக்கங்கள் வந்துடுது. அப்புறம் கிரியாட்டின் லெவலு அதிகமாக ஆயிடுதுங்க. அதனால நம்ம நிறையா வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. பால் சேர்ந்த பொருள்கள், அப்புறம் பிளான்ட் ப்ரோட்டீன், நட்ஸு, சீட்ஸு, அப்புறம் அனிமலில் இருக்க எக்கு, ஃபிஷ்ஷு, இதெல்லாமே வந்து நீங்கள் காரம் உப்பு கம்மி பண்ணிவிட்டு மைல்டாக மாடரேட்டாக நமக்கு உடல் உழைப்புக்கு தகுந்த எனர்ஜியை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து காலையில் அதே மாதிரி மதியம் ஒரு தயிர் எடுப்போம், கண்டிப்பாக ஒரு பருப்பு இருக்கும், 50 கிராம் வந்து ஏதாவது ஒரு கூட்டு எடுத்துக்குவோம். அதில் நிறைய பருப்பு காய் சேர்ந்த மாதிரி கூட்டு இருக்கும், இல்லை சாம்பார் இருக்கும் கெட்டியா, தயிர், காய்கறி இருக்கும், நம்ம பீன்ஸு, அதுலேயே நம்ம கொஞ்சம் மலைதானியம் போட்டுக்கலாம். ப்ரோட்டீன் ரிச் வேணும்னா எள்ளு பொடி, கொள்ளு பொடி, அதுக்கப்புறம் வந்து தேங்காய் துருவல், வேற வந்து நிலக்கடலை பொடி, எல்லாமே நம்ம வந்து தூவி சாப்பிடலாம். அது வந்து சாலட்லேயோ இல்லை நம்ம காய்கறி பண்ணுறப்போ கூட நீங்கள் எல்லாம் பண்ணி வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டிங்கனாலே போதும்.
அதே மாதிரி ஈவினிங் மில்க்கு, காஃபி தான் வேணும்னு நிறைய பேர் விட முடியலங்கிறாங்க. அது உங்களோட சாய்ஸ். அது வந்து 3 தடவை குடிக்கிறவங்க இருக்காங்க, 2 தடவை குடிக்கிறவங்க இருக்காங்க, விடவே முடியாதுன்னு சொல்றவங்க இருக்காங்க. பட் நம்ம வந்து உடம்புல வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சேர்றப்ப நமக்கு போன்ல இருக்கிற கால்சியம்லாம் கம்மியாயிடுது. நீங்க தான் உங்களுடைய உணவு பழக்கத்தை மாத்திக்கணும். ஒரு எக் எடுத்தீங்கன்னா 6 கிராம் புரோட்டீன் கிடைக்குது. அதே சமயம் ஒரு சின்ன கட்டோரியில நம்ம வந்து ஒரு கொண்டக்கடலை சுண்டல் எடுக்கிறப்ப 7 கிராம் புரோட்டீன் கிடைக்கும். எவ்வளோ எடுக்கணும்? 15 கிராம் இந்த 20 கிராம் நம்ம சிக் பீஸ் அந்த புரோட்டீன் எடுக்கிறப்ப 7 கிராம் புரோட்டீன், 8 கிராம் நார்ச்சத்து, இந்த இதெல்லாம் சேர்த்துனா தான் கிடைக்கும். அதே மாதிரி முளைதானியம் எடுத்துக்கோங்க. இந்த ராஜ்மா, இந்த கருப்பு உளுந்து இதிலெல்லாம் வந்து ஒரு 1/2 கப்பு 1/4 கப்பு நீங்க வந்து இந்த சப்பாத்தியோ பூரியோ இதெல்லாம் பண்றப்போ நீங்க ஒரு சாலட், ஒரு சப்ஜி மாதிரி பண்ணி சாப்பிடலாம். அப்புறம் வந்து பீனட், அதாவது நேர்கடலை சுண்டல் ஊற வச்சே நீங்க சாப்பிடலாம். வாரம் 2 நாள் 3 நாள் ஒரு 20 கிராம். நம்மளுடைய உணவே போதும், அதுல இருக்கிற புரோட்டீனே நமக்கு கரெக்டா இருக்கும். மில்க், பால்ல நீங்க பசும்பால் கலந்துக்கலாம். வேற வந்து நம்மளுடைய பருப்பு வகைகள் இருக்கு பாருங்க, எவ்வளோ கலர் கலரா இருக்குது. வெள்ளையில இருக்குது, கருப்புல இருக்கு. கருப்புல வந்து மெயினா உளுந்து, கொள்ளு ப்ரௌன் கலர்ல இருக்கிறது கொள்ளு, கிரீன் கிராம் அதாவது பச்சை பயிறு பச்சை கலர்ல இருக்கிறது, எல்லோ கலர்ல நிறைய நம்மளுடைய துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் வந்து சிவப்பு கலர்ல இருக்கிறது தான் நம்ம வந்து அவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். சிவப்பு கலர், மெரூன் கலர், ப்ரௌன் தான் இருக்குது ராஜ்மா, இந்த காராமணி எல்லாம். சிவப்பு வந்து இந்த ஒரு துவரை ஒன்று வரும், ஒரு பருப்பு வகைகள், அது அவ்வளோ சேர்த்த மாட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ மெக்னீஷியம், பி விட்டமின், ஜிங்க்கு, அயனு, புரோட்டீன், ஃபேட், ஃபைபர், தயமின், பாஸ்பரஸ், காப்பர், மெக்னீஷியம் எல்லாமே, குட் பாக்டீரியா, நல்லா நம்ம மோஷன் போகிறதுக்கு இந்த மாதிரி விதவிதமான ஒரு தால் மாதிரி நவதானியங்கள் நம்ம சொல்கிறோம். நவதானிய சுண்டல், நவதானியத்தில் நிறைய பேர் வந்து சுண்டல் நம்ம கிடைக்குது கடையில், அதை தால் பண்ணி சப்ஜி மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். ஓவரால் கட் ஃபங்க்ஷனுக்கு நம்ம இந்த ப்ரோட்டீன் அவ்வளோ முக்கியம். ஹார்ட் டிசீஸ் வராமல் தடுக்கும், டைப் 2 டயபெட்டிஸ், உணவு மூலிமா வரக்கூடிய சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் பார்த்துக்கும். ப்ரொடெக்ஷன், நம்மளோட நர்வ்ஸ்க்கு, கேன்சரை குறைக்கும், வராமல் தடுக்கும். ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகம் பண்ணும், எல்டிஎல்லை கம்மி பண்ணும், சுகரை கம்மி பண்ணும். சரிங்களா? பிபியை வந்து கம்மி பண்ணும். ப்ரோட்டீன் வந்து அவ்வளோ நல்லது. அப்புறமா அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீனில் இருக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட்ன்ற அமிலம் வந்து எல்லாத்துலேயுமே இருக்கு. எக்கில் இருக்கு, தானிய வகைகள், நம்ம ப்ரோட்டீன் வகை, புரதச்சத்து, ஃப்ளாக்ஸ் சீட் என்று சொல்லக்கூடியது, நட்ஸ் அண்ட் சீட்ஸ், இதில் எல்லாமே இந்த ஃபோலிக் ஆசிட் இருக்குங்க. அதுதான் நம்ம வந்து ஒருத்தங்க வந்து குழந்தை செக் பண்ணுறப்ப இந்த ஃபோலிக் ஆசிட் தான் எல்லாருக்கும் குறையும். அந்த குழந்தையோட ஃபீட்டல் க்ரோத்துக்கே இந்த ஃபோலிக் ஆசிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப சிம்பிளாக வேணும் உங்களுக்கு அப்படின்னா வாழைப்பழம், எல்லா விதமான வாழைப்பழம். அது வந்து சுகர் இருக்கவங்க சாப்பிட்லாம்னா பூவம்பழம் சாப்பிட்லாம், வாரம் 2. இப்போ அதுலேயும் ஃபோலிக் ஆசிட் இருக்கு. அப்புறம் நெல்லிக்காய், எலுமிச்சை, நார்த்தங்காய், அப்புறம் வந்து இதுல எல்லாம் வந்து இந்த சாத்துக்குடி, அதெல்லாமே நம்ம எப்பவுமே சேர்த்தணும். வைட்டமின் சி இருந்தால் தான் ப்ரோட்டீன் நமக்கு உடம்புல சேரும். இப்போ பார்ஷியாலிட்டி, கடவுள் வந்து எல்லாருக்குமே வந்து கிடைக்கிற மாதிரி தான் உணவு படைச்சிருக்காரு. சர்வ ஜீவமும் வந்து இந்த புரோட்டீன் உணவு எடுத்துக்கலாம். எல்லாமே நான் என்ன சொல்லியிருக்கேன், எந்த பருப்பா இருந்தாலும் துவரம் பருப்பு கூட நீங்க ஒரு 15 நிமிஷம் வந்து நீங்க அதை ஊற வச்சுட்டு நீங்க குக் பண்ணலாம். அப்படியே டைரக்டா குக் பண்ண வேண்டாம். கேஸ் ஆன்டி நியூட்ரியன்ட் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு நமக்கு துவரம் பருப்பு கூட சில பேர், நான் எனக்கு தெரிஞ்சு ஊற வச்சுலாம் எங்க பாட்டி கொடுத்துருக்காங்க. விளக்கெண்ணெய் ஆட் பண்ணுவாங்க, அப்புறமா சீரகம் போடுவாங்க கண்டிப்பா.
அப்புறம் பூண்டு வேணுங்கன்னா பூண்டு, இல்லைன்னா விட்டுறலாம். புரோட்டீன் சத்தோட உண்மை இம்பார்ட்டன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்மளுடைய பாரம்பரிய உணவுலயே வந்து எல்லா விதமான புரோட்டீனும் கிடைக்கிற மாதிரி தான் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வளர்ந்துருக்கோம். இனிமேலும் நம்ம அதே மாதிரி ஃபாலோ பண்ணலாம். கொஞ்சம் நார்ச்சத்து உள்ளவங்களுக்கு நம்ம கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மற்றபடி வந்து நம்மளுடைய சிறுதானியங்கள் எல்லாம் புரோட்டீன் அதிகமா இருக்குங்க. அதெல்லாம் எடுத்துக்கலாம். சிறுதானியங்கள் அப்புறம் வந்து அவல் இதுல எல்லாம் கூட புரோட்டீன் இருக்கு. இந்த பச்சரிசியில கொஞ்சம் கம்மியா இருக்கு. நம்மளோடது வந்து நம்ம ரைஸ் அப்படின்னா தீட்டப்பட்ட அரிசியில கொஞ்சம் நமக்கு புரோட்டீன் கம்மியா இருக்கு. 8.5, 6.5. பட் பார்லி, சிறுதானியங்கள்ல எல்லாத்துலயுமே நமக்கு 10க்கு மேல இருக்கு. ஓகேங்களா? 100 கிராமுக்கு 10 கிராமுக்கு மேல 11 அப்படி இருக்கு. ஆனா அந்த சிவப்பரிசி இதெல்லாம் தீட்டப்படாததுல எல்லாம் நமக்கு 13.5 புரோட்டீன் இருக்கு. அதே மாதிரி ஹோல் வீட் எடுத்தீங்க அப்படின்னா அதுலயும் உங்களுக்கு 11, 12 எல்லாம் இருக்கு. அதனால வாங்கி அரைச்சுக்கோங்க முழுதானியத்தை. முளைக்கட்டி யூஸ் பண்றப்போ அதுல 29.2 புரோட்டீன் நமக்கு கிடைக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு கோதுமையை நாங்க எங்களுடைய காலேஜ்ல எல்லாம் முளை வச்சு சாலட் பண்ணுவாங்க, கேரட் துருவலோட. ஓகேங்களா? அதே மாதிரி அந்த பெரிய கருப்பு சன்னால வந்து 22.5 இருக்குங்க. அதே மாதிரி உளுந்துலயும் 24 இருக்கு. நம்மளுடைய பாரம்பரிய முழு தானியங்கள் எல்லாத்துலயுமே பருப்பு வகைகள்ல எல்லாத்துலயும் புரோட்டீன் இருக்கு. 22.5ன்னா அது பார்த்துக்கோங்க எவ்வளவு இருக்குன்னு. நான் ஒரு நேரத்துக்கே 20 கிராம் தான் சொன்னேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு ராஜ்மா என்னென்ன லென்டில்ஸ் நம்மளால சேர்த்த முடியுமோ சேர்த்திக்கலாம். சரிங்களா? அந்த அந்த ராஜ்மா அந்த சிவப்பு இதுல எல்லாம் அதிகமா இருக்கு. சோயாபீன்ல 43.2 அதான் ஹையஸ்ட். சரிங்களா? அதெல்லாம் நம்ம வந்து கம்மியா சாப்பிடணும், ரொம்ப சாப்பிட முடியாது. சும்மா ஏதாவது ஒரு வெஜிடபிளோட இந்த சோயாபீன்ஸ் நீங்க சேர்த்தி வெள்ளையா இருக்கும், அதை ஊற வச்சு சேர்த்திக்கலாம். எல்லா கீரை வகைகளையும் ரொம்ப மைன்யூட்டா இருக்கு புரோட்டீன். அதிகமா இருக்கிறது நான் சொன்ன இப்போ இருக்கிற ஒரு பருப்பு வகைகள் தான். மற்றபடி வந்து கீரைகள் எல்லாம் இருக்கு. ஆனா நம்ம 100 கிராம் சாப்பிட்றோமான்னு தான் தெரியல. பொன்னாங்கண்ணி கீரையில 5 இருக்கு, 5 கிராம். அப்புறம் வந்து எல்லா கீரைகளுமே இருக்குங்க. வந்து கொத்தமல்லி என்னென்ன கீரை இருக்கோ எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம 100 கிராம் எடுக்கிறோம்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்கலாமா? ஓரளவுக்கு என்னால முடிஞ்சதை கவர் பண்ணியிருக்கேன். முக்கியமா எப்படி அப்சார்ப்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும். ஸோ மற்ற நட்ஸ் அண்ட் சீட்ஸ்ல எல்லாமே இந்த விதைகள், கொட்டைகள், பருப்புகள் இருக்கு இல்லைங்களா? அதுல எல்லாமே புரோட்டீன் இருக்கு. ஒரு முந்திரி ஆகட்டும் சரி. ட்ரை கோகனட்ல நீங்க வந்து ஒரு துண்டு டெய்லியுமே சாப்பிடலாம் எல்லாருமே. அதுலயும் புரோட்டீன் இருக்கு. அப்புறமா வந்து வேர்க்கடலையில அதிகமா இருக்கு. ஃபிளாக்ஸ் சீடு புரோட்டீன் இருக்கு. அப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸ் அந்த சூரியகாந்தி அது இருக்கு. வாட்டர் மெலன் சீட்ஸ் அந்த வெள்ளரி விதை இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதுல எல்லாமே புரோட்டீன் இருக்கு. வேற நம்மளுடைய ஹையஸ்ட் சொன்னது என்ன, வெந்தயம். அது மறந்துடாதீங்க, அதுலயும் புரோட்டீன் இருக்கு. டெய்லி ஒரு ஸ்பூனே நம்ம சாப்பிடலாம். அப்புறம் வந்து நம்மளுடைய அஞ்சரைப்பட்டியில இருக்கிறது எல்லா ஸ்பைசஸ்லயும் இருக்கு புரோட்டீன். அதெல்லாமே நம்ம சேர்த்திட்டு தானே வரோம். ட்ரை சில்லில இருந்து அப்புறம் வந்து நம்ம தனியா, சீரக தண்ணி எப்பவுமே நீங்க சேர்த்துக்கலாம். அதுலயும் புரோட்டீன் இருக்கு. 18.7 100 கிராமுக்கு. ஓகேங்களா? வேற வந்து இந்த அந்த கால அவங்க இந்த நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் இந்த அமுச்சூர் பவுடர், அந்த மேங்கோ இருக்கு இல்லைங்களா? நம்ம சாம்பார்ல போடுறோம்ல, மாங்காய் ஊறுகாய், மாங்காய் தொக்கு இது மாதிரிலாம் பண்ணோம். அதுலயும் நமக்கு புரோட்டீன் இருக்கு. 2.8. ஓமத்துல இருக்கு. அப்புறம் வந்து பெப்பர் பவுடர்ல இருக்கு 11.5. கசகசால 21.7 இருக்கு.
ஸோ தோஸ் ஆர் த அஞ்சரைப்பட்டியில யூஸ் பண்ற எல்லா ஸ்பைசஸ்லயும் நம்ம வந்து எதெல்லாம் நம்ம சேர்த்திக்க முடியுமோ, சீரக தண்ணி, நம்ம நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம கரம் மசாலா அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம போட்டு புரோட்டீனோட கண்டென்ட் நம்ம ஃப்ளேவரும் கிடைக்கும், டேஸ்ட்டும் கிடைக்கும், ஜீரணம் நல்லா ஆகும். அதனாலதான் நம்ம பாரம்பரியமா இருக்கிற உணவே நமக்கு சரிவிகித புரோட்டீன் சத்தை நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கு. அதை நம்ம டைமுக்கு சாப்பிட்றப்ப நமக்கு எல்லா கம்ப்ளீட் புரோட்டீன் நம்மளால எடுத்துக்க முடியும். நன்றி, வணக்கம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். வாழ்க வளமுடன். இன்று இந்திய மருத்துவ ஆலோசனை நிகழ்வில் புரதமும் புரதத்தின் பலன்களும் பற்றிய தலைப்புல அம்மா டாக்டர் சுபா ரவி அம்மா அவர்கள் சிறப்பாக மருத்துவ ஆலோசனை கொடுத்தாங்க. புரதத்தை பத்தி அம்மா நல்ல விரிவா இது எல்லாத்த பத்தி சொன்னாங்க. அம்மா அவர்களை நம்ம அன்பர்கள் அனைவரும் தவநிலைவில் வாழ்த்துவோம். டாக்டர் சுபா ரவி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா இன்னைக்கு புரதத்தை பத்தி நல்லா விரிவா சொன்னாங்க. அப்ப நம்ம ஒரு கம்ப்ளீட் மீல் மாதிரி கடைசியா சொல்லி நிறைவு செய்தாங்க. அதை மட்டும் ஒரு ரீகேப் சின்னதா பண்ணலாம். அப்புறம் கேள்வி பதில் நிகழ்வு, கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் என்று அனலைஸ் பண்ணலாங்க. டெய்லியும் காலையில் நம்ம காலைல 2 இட்லி கூட நம்ம சுண்டல், அந்த தேங்காவோட நம்ம பொட்டுக்கடலை சட்னி அதை சேர்த்து நம்ம அந்த சுண்டல்ல முளைக்கட்டி சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. முளைக்கட்டியும் போது அதுல புரோட்டீன் சத்து நிறைய கிடைக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. இதுல ஒரு நாள்ல நம்ம புரோட்டீனோட இதோ 20 கிராமா பிரிச்சுக்க சொன்னாங்கம்மா. அதுக்கப்புறம் 2 ஹவர் கழிச்சு 11 மணிக்கு பால் கூட நட்ஸ் சேர்த்து சாப்பிட சொன்னாங்க. ஈவினிங் ஈவினிங் பால் கூட மஞ்சத்தூள் சேர்த்து சாப்பிடலாம். அப்படி காலையில பால் குடிச்சவங்க ஈவினிங் ஒரு சாலட் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இரவு உணவு சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிடணும். ஒரு நம்ம 6:30 7 மணிக்குள்ள முடிச்சிடணும் அப்படின்னா, மத்தியானமும் ஒரு சாலடு, கீரை, கூட்டு, 2 காய் இதெல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிடும் போது ஒரு கம்ப்ளீட் மீல் நம்மளுக்கு எல்லாரும் இது நம்மளுக்கு புரோட்டீன் இதுவா கிடைக்கும்ன்றத அம்மா சொல்லி இது பண்ணாங்க. அம்மா நிறைய சொன்னாங்க. அதுல முக்கியமா சொன்னது வெந்தயம் நிறைய சேர்த்துக்க சொன்னாங்க. வெந்தயம் பவுடரு இது சொன்னாங்க. அப்புறமா எல்லா சுண்டல் வகை எல்லாத்துலயுமே முளை கட்டி சாப்பிட சொன்னாங்க. அதுல நார்ச்சத்து நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சிறுதானியத்தை நிறைய சேர்த்துக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த சுண்டல் கூட சாப்பிடும் போது வெறும் சுண்டல் கூட சாப்பிடாம அது கூட நீங்க வெங்காயம், எலுமிச்சை சாறு அத மாதிரி சேர்த்து சாப்பிட்டா அது ஒரு கம்ப்ளீட் இதுவாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா நம்ம அதுல கேரட் துருவல், வெங்காயம், எலுமிச்சை சாறு, மிளகுத்தூள் அந்த மாதிரி எல்லாம் சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் இது நிறைய வேர்க்கடலை அதெல்லாம் எடுத்து ஃபிளாக்ஸ் சீடு, நிறைய தானிய வகை அந்த சீடு வகையின் நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்க சொன்னாங்க. அந்த நட்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே சாப்பிடலாம், இல்லையா வறுத்து பொடி பண்ணியோ இல்ல உருண்டை மாதிரி செய்தோ அந்த மாதிரி எல்லாம் சேர்த்துக்க சொன்னாங்க. அம்மா இன்னைக்கு நிறைய நம்மளுக்கு என்ன சொல்ற டிப்ஸ் மாதிரியும் கொடுத்தாங்க. எப்படிலாம் சாப்பிடலாம், என்ன சாப்பிடலாம் அப்படின்னு நிறைய ஃபுல்லா ஒரு விரிவான இதுவா சொன்னாங்க புரோட்டீனை பத்தி. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். கேள்வி பதில் நிகழ்வுக்கு போடலாங்களாமா? வாழ்க வளமுடன். மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்கள், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. அம்மா வணக்கம்மா, கேக்குதுங்களாம்மா? கேக்குதுங்க ஐயா, நீங்க அம்மா கிட்ட பேசுங்க. அம்மா நான் பசி உணவு மகேந்திரன்பா. ஆமா, என் பேரு. நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருந்தது, நல்லா விளக்கம் கொடுத்தீங்க. என்ன ஒண்ணு ரொம்ப யோசிக்க வச்சிட்டீங்க. நானும் அப்படியே சப்ஜெக்ட் போக போக கடந்து 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 போக வேண்டியதாகுது. ஒண்ணுத்தையும் ஆய்வு எடுக்க வேண்டியது இருக்கு. இதுல ஒரே ஒரு சந்தேகமா எனக்கு இப்போ இன்னைக்கு புரோட்டீன் சத்தை பத்தி பேசுனீங்க. அம்மா நான் சொல்லிடுறேன், 5வது தான் படிச்சிருக்கேன், விஞ்ஞான கல்வி எனக்கு தெரியாதுமா, அதுக்காக தான் கேக்குறேன் நானு. இப்போ ஆப்போசிட் சத்து என்னமா? புரோட்டீனுக்கு ஆப்போசிட் எது? இப்போ பகல் இருக்கு, பகலுக்கு ஆப்போசிட் இரவு இருக்கு. அது மாதிரி இந்த புரோட்டீன் சத்து அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன சத்துமா இருக்கு? அதுக்கு அதுதான் கொஞ்சம் ஒரு சந்தேகம் எனக்கு. அது புரிஞ்சிக்கணும்னா கொஞ்சம் சமநிலை பண்ணிக்கலாம் அதுக்காக.
இல்லையா, புரோட்டீனே நமக்கு டெய்லியுமே இவ்வளவுதான். 1 கிராம் பெர் கேஜி பாடி வெயிட் கண்டிப்பா சேர்த்தியே ஆகணும். அதனால ஒரே டைம் சேர்த்தக்கூடாது, பிரிச்சு தான் சாப்பிடணும். அதான் அது கரெக்ட். அது கரெக்டா சொன்னீங்க. அதுக்கு ஆப்போசிட் இது வந்து என்ன அப்படின்னு ஒரு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வடக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் தெற்கு. அப்ப எது ஒண்ணுமே வந்து உடம்புல ஒண்ணு ஆதிக்கம் செய்யக்கூடாது. அப்போ அது ஆதிக்கம் செஞ்சாலும் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறத சாப்பிட்டு அதை சமநிலை செஞ்சுக்கலாம். அதுக்காக கேக்குறேன். அது தெரியலமா எனக்கு. அதுக்காக அதாவது நீங்க புரோட்டீன் இப்ப கேஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அதிகமா சாப்பிட்டீங்கன்னா அதை எப்படி குறைக்கிறதுன்னு கேக்குறீங்க இல்லையா? அதுக்கு ஆப்போசிட் இதுக்கு ஆப்போசிட் சொல்லிட்டீங்கன்னா ஈஸியா குறைச்சிக்கலாம். அதுக்காக வேற ஒண்ணும் இல்லை. அதனாலதான் நான் என்ன சொன்னேன், நீங்க உணவு சமைக்கும் போதே நம்ம வந்து இந்த பெப்பரு இதெல்லாம் சேர்க்கிறப்போ உங்களுக்கு அதிகம் ஆகாம உங்களை அது ஜீரணம் தானா ஆயிடும் உடம்புல. ஆப்போசிட் நீங்க புரோட்டீன் அதிகமா எடுத்தீங்க, எவ்வளவு அளவு எடுக்கிறீங்கன்னு அது உங்களுடைய இது பொறுத்துதான். 2 இட்லி சாப்பிட எனக்கு போதும்னு நீங்க அளவா எடுத்துக்கணுங்கிற, அதிகமா எடுக்க கூடாதுங்கிற. இப்ப தெரியாத அப்படியே எடுத்தீங்கன்னா கூட நீங்க லெமன் ஜூஸ் வந்து லெமன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சுடு தண்ணியில மெதுவெதும் தண்ணியில பிழிஞ்சு குடிக்கலாம். ஆப்போசிட் அதான். நீங்க அதிகமாகறப்ப அதை குறைக்கிறதுக்கு அந்த விஷத்தன்மையை முறைக்கிறதுக்காக கேக்குறீங்களா, இல்ல அதை உடம்புல வந்து அதை முறிவு பண்றதுக்காக கேக்குறதா? ஆப்போசிட் அதான். இப்போ சூடான உணவுகள் அதிகமா சாப்பிட்டோம்னா அது குளிர்ச்சியான மறுநாள் வந்து குளிர்ச்சியான உணவுகள் கொஞ்சம் சாப்பிடும்போது அந்த சூடு குறைஞ்சி சமநிலை ஆகும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு நீங்க வந்து பழ உணவு கம்ப்ளீட்டா போயிடணும். அடுத்த நாள் நீங்க வந்து உணவுல உபவாசம் தான் போகணும். 2 வேளை உணவு. நீங்க வந்து ஒரு வேளை அன்னைக்கு அடுத்த நாள் அதிகமா ஆயிடுச்சுன்னா, இப்போ ஃபேட் சாப்பிடுறாங்கன்னு வைங்க, நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் நீங்க வந்து ஒரு கஞ்சியோ கூழோ அந்த மாதிரி குடிச்சுக்கணும். இல்ல பழங்க மாத்திரம் சாப்பிட்டுக்கணும். அதான் ஆப்போசிட். நீங்க ஃபாஸ்டிங் போட்டு பட்னி போட்டுறணும். அதான் ஆப்போசிட். சரி 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 சரி. சரிங்களா? ஏன்னா ஆல்ரெடி ஃபுல்லா இருக்கும். புரோட்டீன் வந்து நிறைய ஃபுல்லா வந்து உடம்புல இருந்து ஜீரணம் ஆகல அப்படின்னாலே உங்களுக்கு அந்த உணவு நீங்க ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அது வந்து பாடியே கிளீன் பண்ணிடும். அதே மாதிரி இன்னொரு சந்தேகமா, புரோட்டீன் சத்துன்றது வெப்பமா குளிர்ச்சியாமா? அது ஒரு சந்தேகம் இருக்கு எனக்கு. அது சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் கிளியர் ஆயிடும். நான் இல்லப்பா, இப்போ வந்து ஒரு மாவு சத்து எடுத்துக்கிறீங்க, 2 இட்லி எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு இட்லி சாப்பிட்டீங்கன்னா அது எவ்வளவு எனர்ஜி கொடுக்குதுன்னா 4 கலோரி கொடுக்கும். புரோட்டீன் அப்படிதான். நீங்க அது வந்து ஒரு கிராம் புரோட்டீன்னா அது 4 கலோரி கொடுக்கும். நீங்க சாப்பிடுறத பொறுத்து தான். அதனாலதான் நம்ம அதே சமயம் ஒரு கிராம் ஆயில் எடுத்தீங்கன்னா 9 கலோரி கொடுக்கும். புரியுதுங்களா? அது வந்து எனர்ஜி வந்து நமக்கு தேவை. இவ்வளவு தேவைங்கிறப்போ நம்ம 2400 கலோரி ஒரு மனுஷனுக்கு தேவை. சரி 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 சரி. அதனால நீங்க வந்து இட்லி 2 எடுத்தீங்கன்னா அதுலயே புரோட்டீனும் வந்துடும். இட்லியில நீங்க ஊற வைக்கிற உளுந்து வந்துருதா? உளுந்து வந்துருது, வெந்தயம் போடுறீங்க. அப்ப இது வந்து நம்ம வந்து இட்லியோட அளவு பாத்தீங்கன்னா 40 கிராம் வரும். அதாம்மா, இப்போ வெந்தயம் அடுத்து உளுந்து குளிர்ச்சி அது எனக்கு புரிஞ்சிடுச்சு. அதனாலதான் இந்த சூடு குளிர்ச்சின்னு கொஞ்சம் புரிஞ்சுன்னா கொஞ்சம் சமநிலை பண்ணிக்கலாம். அதுக்காக தான். சரி, அதுக்கு வந்து நீங்க வந்து மறுநாள் பட்னி போடுறீங்க. சரிங்கம்மா, நன்றி, மகிழ்ச்சி. நீங்க ஹை புரோட்டீன் எடுத்தீங்க, அனிமல் புரோட்டீன் எடுத்தீங்கன்னா அது ஜீரணம் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. எவ்வளவு எனர்ஜி நமக்கு அது தேவைப்படுது. அப்ப அது ஹீட் தானே அதிகம். வெப்பம். அதே சமயம் நீங்க வந்து அந்த புரோட்டீன் உணவை கூழ் மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. கஞ்சியா அதை டைலூட் பண்ணி தண்ணியில இருக்கிறப்போ உங்களுக்கு ஜீரண சக்தி குறைவு. அப்ப அது என்ன ஆகுது, அதோட சூத்து தன்மை கம்மி. அதை ஒண்ணு நீங்க சாப்பிடுறத பொறுத்து. கூழா சாப்பிட்டா கம்மியா இருக்கும் எனர்ஜி, ஹீட் கம்மி. அதே ஒரு ஒரு நாட்டுக்கோழி சூப்பு சாப்பிட்டீங்கன்னா அதோட கலோரி அதிகம். அப்ப அது சூடு அதிகம். சரி 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 சரி. நீங்க சாப்பிடுறத எந்த ஃபார்ம்ல எடுக்கிறீங்கறத பொறுத்து தான் உங்களுக்கு உடம்புல வந்து அது ஜீரணம் பண்ணி அதோட எனர்ஜி நமக்கு அதிகமாகும்னா கெட்டியா எடுக்கிறப்போ அது ஹீட் ஆயிடுது. சரிங்கம்மா, சரிங்க. மோர் எனர்ஜி நீங்க வந்து அதுக்கு செலவழிக்க வேண்டியதா இருக்கு உடம்புல இருந்து. சரிங்கம்மா, சரிங்கம்மா.
நீங்க கேக்குறது எப்படின்னா, எனக்கு புரியுது. நீங்க இது ஹீட்டா, கோல்டா? வெந்தயம் ஹீட்டா, கோல்டான்னு கேக்குறீங்க. அந்த மாரி கேக்குறீங்க இல்லையா? ஆமா. இப்ப நான் வந்து எப்படின்னா, சூடானது வந்து இன்னைக்கு சாப்பிட்டேன் அப்படின்னா, ஏன்னா காட்டுல மூலிகை எடுக்கிறோம் நாங்க. உடம்பு வெப்பமாயிடுச்சுன்னா, மறுநாள் என்ன பண்ணுவோம், குளிர்ச்சி உணவு சாப்பிட்டு சமநிலை பண்ணிடுவோம். அப்ப மெயினா வந்து வெந்தயத்தை கொஞ்சம் வந்து நாங்க தண்ணியிலேயே போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து குடிப்போம். அப்போ வந்து இப்ப அதுக்காக புரோட்டீன் என்ன சாப்பிடுவீங்க? புரதச்சத்து என்ன எடுத்துக்கிறீங்க நீங்க? அதாம்மா இது இங்கிலீஷ்ல இருக்குமா, 5வது படிச்சுக்கிறேம்மா நானு. எனக்கு நீங்க அது தமிழ்ல சொல்லுங்க. இல்ல புரதச்சத்து இந்த பருப்பு வகைகள், தானிய வகைகள்லாம் என்ன எடுத்துக்கிறீங்க? நாட்டுக்கோழி, முட்டை இதெல்லாம் தான் புரதச்சத்து. பாலு, தயிர் இதெல்லாம். நீங்க எது எடுத்துக்கிறீங்க? அத பொறுத்து உணவ பொறுத்து தான் உங்களுடைய அ ம், அதிகமா ஹீட்டா இருக்குதா, கோல்டா இருக்கான்னு தெரியும். சரிங்கம்மா புரிஞ்சுதும்மா. சரிங்க, ஃபாலோ பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு கோழி சாப்பிட்டு அது எத்தனை 100 கிராம்னா அதுல கலோரி அதிகமா இருக்கும். நீங்க 50 கிராமோ 60 கிராமோ எனக்கு தெரியாது. ஆனா அதோட எனர்ஜி ம் அதிகம். 250 கிராம் 500 கிராம் உங்களுக்கு அதுல கிடைச்சிருது. ம் ஒரு ஒரு 100 கிராம் கோழியில 500 கேலரி கிடைச்சிருது உங்களுக்கு. அது நான் சொல்றது, ஒரு நாளைக்கு நமக்கு இவ்வளவு தேவைன்னா காலையிலேயே நமக்கு 250 கிராம் நமக்கு 250 கலோரிஸ் போதும். சரி சரி சரி. அவ்வளோ 500 கலோரி நீங்க அந்த சிக்கன்லயே வந்துருதுங்கிற. அப்ப நம்ம உணவெல்லாம் மத்தியானம் எடுக்கிறப்போ ஒரு ம் சாப்பாடு, அதுக்கு குழம்பு, 100 கிராம் சிக்கன் இதெல்லாம் எடுக்கிறப்ப நமக்கு 700 800 இது வந்துருது எனர்ஜி. சரிங்கம்மா அவ்வளவு சரி. ம் சரிங்கம்மா. நன்றி, மகிழ்ச்சிம்மா. நல்லா சிறப்பா நன் இருந்தது நிகழ்ச்சி. நன்றிங்கய்யா. நன்றி. மூலிகை மகேந்திரன் ஐயாவுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன்ங்க ஐயா. அடுத்ததாக அனார்கலி அம்மா. அம்மா நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தியானம், யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி மேடம். ரொம்ப ஸ்ரத்தை எடுத்து எங்களுக்காக இத்தனை உணவுகளும் சொல்லியிருக்கீங்க. நீங்க 2 வகுப்புக்கு முன்னாடியே, அதாவது 2-3 மாசத்துக்கு முன்னாடியே சொன்ன அப்பவே அந்த முளைக்கட்டிய பயிர்கள், நிலக்கடலை, வெந்தயம் என்னுடைய மெயின் ஃபுட்டா இருக்கும் மேடம். அதாவது அதுல காலை எல்லாமே நம்ம புரோட்டீன் இருக்குங்க. அதுல புரோட்டீன் இருக்கு. டெய்லியுமே அதை சேர்த்திக்கிறப்ப புரோட்டீன் கிடைச்சிடும், நார்ச்சத்தும் கிடைச்சிருது, வயிறும் கிளீன் ஆயிடும், என்னுடைய ஹார்மோனும் ரெகுலர் ஆயிடுது, அயனும் கிடைச்சிருது. இவ்வளவு இருக்குது. சுகர் குறையும், பிபி குறையும், கொலஸ்ட்ரால் குறையும். நிச்சயமா எல்லாமே வெந்தயத்துல இருக்கு. வெந்தயம் முளை கட்டி வருது. அது சாப்பிடும்போது எவ்வளவு இனிப்பா இருக்கு தெரியுமா? இப்ப எங்க சின்ன பேர பிள்ளைங்களுக்கு எல்லாமே நான் அதை கொடுக்குறேன். ஒரு டப்பால போட்டு வச்சா அது ரொம்ப சிறப்பா இருக்கு. அந்த முளை கட்டியதில் தான் புரோட்டீன் வருதுன்னு சொல்லுவீங்க. சோ ரொம்ப அது ஆமா, ஆமா. சிறப்பா இருக்கு. நம்முடைய கட் ஃபங்க்ஷனுக்கு அது ரொம்ப சுலபமா இருக்கு மேடம். அந்த என்ன சொல்றதுன்னா, அந்த கழிவு நீக்கம் வந்து இலகுவா நடக்கும்போது நம்ம உடம்பு அப்படியே லேசா ஆகுது. அந்த என்ன சொல்றது, பெருங்குடல் எல்லாம் நம்ம கிட்ட அப்படி பேசுற மாதிரி ஒரு ஃபீல் இந்த வெந்தயம் எடுக்கிறதுனால. இதுல சுகர் கண்ட்ரோல் ஆகுது, பிபியும் கண்ட்ரோல் ஆகுதுன்னு அம்மா இன்னைக்கு நல்ல ஒரு சிறப்பான விளக்கம் கொடுத்திருக்காங்க. நம்முடைய பாரம்பரிய உணவுகள்லயே இதெல்லாம் நம்ம கடைபிடிச்சு வந்திருக்கோம். அதுவே நிலக்கடலைய ஊற வச்சு முளைக்கட்டி சாப்பிடும்போது, முதல் நாள் இரவு ஊற வச்சு அந்த பித்தெல்லாம் தண்ணீர்ல வடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன மழை வரும்போது சாப்பிட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய அந்த பால், இதுதான் மகாத்மா காந்தியை வந்து அந்த ஆட்டுப்பாலும் வேர்க்கடலையும் சாப்பிட்டு எனர்ஜியா இருந்தாரு. சோ அது எவ்வளவு எனர்ஜி வருது. ஒரு நாளைக்கு ஒரு சுண்டல் முளை கட்டி நீங்க சுண்டலை தாளிச்சு, இப்ப அம்மா சொன்னது அத்தனை ஐட்டமும் செஞ்சு சாப்பிட்டு மிக சிறப்பாக இருக்கு நம்முடைய ஹெல்த். இப்ப அவரு மூலிகை மகேந்திர ஐயா கேட்ட மாதிரி சூடான உணவு சாப்பிடும்போது நீங்க அதற்கு எதிர்ப்புமா குளிர்ச்சியான உணவு சேர்த்துக்கணுங்க. மாமிச உணவுகள் தான் மோஸ்ட்லி சூடான உணவுகளை நமக்கு உடம்புக்குள்ள சூடு ஏற்படுத்தும். அடுத்த நாள் படுக்கலாம் அல்லது குளிர்ச்சியான உணவு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்க மலைகளுக்கு போறேன்னும் போது அன்றைய காலையில பழைய சாதம் சாப்பிட்டுட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டு நீங்க வெளியில போறதுனால பாட்டில மோர் எடுத்துட்டு போயிடுங்க. அம்மா சொன்ன மாதிரி பசுமோர் நீங்க இருக்க ஏரியால கிடைக்கும்னு நினைக்கிறேன். பசுமோர் ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. மிக்க நன்றிமா. வெரைட்டியா சொன்னீங்க. அதாவது கிராமத்தில் இருக்கக்கூடிய உடல் உழைப்பு செய்யக்கூடியவர்கள், சாதாரணமா இருக்கக்கூடியவங்க, கடினமான வேலை செய்யக்கூடியவங்க, இந்த 3 வகையா பிரிச்சு அவங்களுக்கு என்ன உணவு தேவை, எவ்வளவு கலோரி தேவை, மிக சிறப்பு மேடம். இன்னும் இதை ஃபாலோ பண்ணி நம்முடைய இந்த பாரம்பரிய அரிசிகளுக்கும் சிறுதானியத்துக்கும் மாறி அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை அந்த ஒரு புரிதலும் நமக்கு வரணும். அதையும் தொடர்ந்து பயணித்திருப்போம். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். சிறப்பு. அனார்கலி அம்மாக்கு நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா.
மேடம், எனக்கு ஒரே ஒரு கேள்விங்க. இப்போ இப்ப குழந்தைங்களுக்கு வந்து இப்ப 10வது, 12வது படிக்கிற பசங்களுக்கு இந்த எக்ஸாம் இப்ப வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் வரப்போகுது. இப்ப அந்த பசங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு இந்த தேர்வு நேரத்துல இந்த புரத உணவு வந்து நிறைய சேர்க்கணுங்களா? இந்த பரீட்சை நேரத்துல அவங்களுக்கு ஏன்னா நிறைய எனர்ஜி குடுக்கறதுக்கு அது சேர்க்கலாங்களா? ஆமா, இது நீங்க இல்ல கேரட்டும் இல்ல கேரட்டு 2 பேரிச்சம்பழம், ஒரு 5 பாதாம், வால்நட் 2 இதை ஊற வச்சு நீங்க கேரட் ஜூஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்து பிழிஞ்சக்கு அப்புறமா சரிங்க. இந்த புரோட்டீன் எல்லாம் போட்டு நல்ல ஷேக் மாதிரி பண்ணி கொஞ்சம் பால் கலக்கலாம், இல்ல அப்படியே கூட கொடுக்கலாம். தேன் ஒரு ஸ்பூன் கலந்து நீங்க கொடுத்தீங்கன்னா கண்ணுக்கும் நல்லது, அவங்க நல்லா ஒரு இம்யூனிட்டி கிடைக்கும், நல்ல ஒரு புரோட்டீன் ஷேக்காவும் இருக்கும். அது இந்த டெய்லி கூட நீங்க கொடுக்கலாம். அப்புறம் வந்து நீங்க கம்ப்ளீட்டா உங்களுக்கு வேணும்னா ஒரு ஆம்லெட்ல நிறைய வெங்காயம், கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு கேரட் எல்லாம் துருவி அது ஒரு டெய்லி ஒரு ஆம்லெட் காலையில கொடுத்துடலாம். அதே மாதிரி அவங்க எக்ஸாம் போறனா கூட ஒரு 2 எக்க வந்து போட்டுட்டு தாராளமா அவங்க கொஞ்சம் புரோட்டீன் ஃபில் ஆயிருக்கும். 2 பிரெட் வச்சு நீங்க அந்த மாதிரி பிரெட் ஆம்லெட் தரலாம். எக் சாப்பிடாதவங்களுக்கு நீங்க சீஸோ பட்டரோ இந்த இது இருக்கு பாரு, பீனட் பட்டர் இந்த மாதிரி போட்டு இந்த கேரட் மில்க் ஷேக் கொடுத்தீங்கன்னா அதுவும் நல்லா புரோட்டீனா இருக்கும். சாயங்காலம் நைட்டு தூங்குறவங்களுக்கு அதே மாதிரி பால்ல பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் நல்லா கலந்து இந்த பாதாம் எல்லா நட்ஸையும் கலந்து அதை பால்ல கலந்து கொடுக்கலாம். ஆல்மண்ட் மில்க், நல்ல பாதாம் மில்க் மாதிரி புரோட்டீன் மில்க் கொடுங்க. அப்படி காலையில அவங்களுக்கு ஏதோ மத்தியானம் தான் அவங்களுக்கு எக்ஸாம்னு வச்சுக்கோங்க. இந்த எல்லா ஃப்ரூட்ஸ் இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு ஸ்மூத்தி மாதிரி பண்ணி அவங்களுக்கு காலையில ஒரு எனர்ஜெட்டிக் கொடுக்கலாம். அப்புறமா அவங்களுக்கு ஒரு 2 ஹவர் கழிச்சுட்டு ஒரு ஆம்லெட்டோ இல்ல 2 இட்லியோ அந்த மாதிரி நீங்க கொடுக்கலாம். நல்லா சூப் நிறைய எனர்ஜி அவங்களுக்கு வேணும், அதனால இம்மிடியட்டா கிடைக்கிற மாதிரி டொமேட்டோ சூப்போ இல்ல ஒரு சிக்கன் சூப் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம். சூப்பர் சேர்த்துக்கணும். சரி, நன்றிங்க. அடுத்து நர்மதா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. நர்மதா தெய்வீகமாங்க. அம்மா நீங்க பேசலாங்க. வாழ்க வளமுடன் மேம். என்னோட டாட்டருக்கு வந்து இந்த தொண்டையில ஒரு மாதிரி தூக்கத்துல வந்து பூச்சுற மாதிரி ஒரு மாதிரி குழப்பா ஒரு சத்தம் வந்துட்டே இருக்குதுங்க மேம். என்ன வயசாகுது? 24 ஆகுதுங்க மேம். சின்னதுல இருந்தே இருக்குதுங்க மேம். ஒரு அது தூங்கும்போது ஒரு சத்தம், ஒரு மாதிரி அன்ஈசியா ஒரு சத்தம் வரும் தூங்கும்போது. இந்த தொண்டை ஒரு டிஸ்டர்பா இருக்கும். ஒரு அந்த அண்ணன் மேல அண்ணன் இருக்கு இல்லைங்களா, அங்க வந்து ஒரு மாதிரி பூசுற மாதிரி இருக்கும்னு சொல்லி. அது எவ்வளவு நல்லா இருக்குங்க? சின்ன வயசுல இருந்தே இருக்கா? சின்ன வயசுல இருந்தே இருக்குங்க மேம். தூக்கத்துல அந்த எங்கங்க மேம்? எந்த ஊர்ல இருக்கீங்க? சென்னையில மேம். என்னோட இது போன் வாங்கிட்டு பேசுறீங்களா? நான் சொல்லி தரேன் அந்த வாய்ஸ் கல்ச்சரும். சரி, நம்பர் வாங்கிட்டு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. சரியா? சரிங்க. கண்டிப்பா உங்களுக்கு சரியாயிடுங்க. அந்த மாதிரி கேஸ் நிறைய வந்திருக்கு. அவங்களுக்கு நல்லா மூச்சு பயிற்சி இதெல்லாமே சொல்லித்தரேன். என்ன உள்ள சாப்பிடணும் எல்லாமே சொல்லித்தரேன். சரிங்கம்மா. தேங்க்யூம்மா. கண்டிப்பா போன் பண்ணுங்க. சரி, சரிங்கம்மா. தேங்க்யூ. நர்மதா அம்மாக்கு நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்தது ஜெயலட்சுமி அம்மா, நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். சுகர் இருக்குமா எனக்கு வந்து கேரட் ஜூஸ், கேரட் எல்லாம் சேர்த்துக்கலாமா? பீட்ரூட் இந்த மாதிரி அதெல்லாம் வேக வச்சு நீங்க அப்படியே இந்த கேரட் பீட்ரூட்டை வேக வைக்கணும். இந்த ஸ்டீமர்ல வேக வச்சு மத்த பீன்ஸ் அதுல பெப்பர், கொஞ்சம் தேங்காய், கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு நீங்க 2 இட்லி சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு கப் அப்படி சாப்பிடலாம். சரிம்மா. எல்லாம் சுகரு சாப்பிடாதீங்கன்றாங்க கேரட் எல்லாம். நீங்க அதான் 2 இட்லி பண்ணிட்டு சாலட் மாதிரி சாப்பிடுங்க, ஒண்ணும் பண்ணாது. வாரம் 2 நாள், ஒரு நாள் வந்து அப்படியே இட்லி பானையில வச்சு பொடியா நறுக்கிட்டு பெப்பர், எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு சாப்பிடுங்க.
சரிங்கம்மா நன்றிங்கம்மா. அதே மாதிரி ஆமா, அதே மாதிரி நீங்க அதை சாலட் பண்ணி சாப்பிடலாம். வாரம் 2 நாள் சாப்பிடுங்க, ஒண்ணும் பண்ணாது. ஜூஸ் சாப்பிடலையாம்மா? ஜூஸ் வேண்டாம். எதுக்கு உங்களுக்கு ஜூஸஸ்? சரி எல்லா சரி காய்கறியும் சேர்த்துறப்ப இந்த காய்கறியும் சேர்த்திக்கோங்க, தனியா சேர்த்த வேண்டாம். சரியா? சேர்க்கணும்மா. சரி ஆமா, சும்மா ஒரு துண்டு பீட்ரூட், ஒரு துண்டு கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி இதெல்லாம் போட்டு சூப் பண்ணி குடிக்கலாம். முருங்கீரை போடலாம், இல்ல ஏதோ ஒரு பிடிச்ச கீரை போட்டு நீங்க அடிச்சு குடிக்கலாம். சரிங்கம்மா நன்றிம்மா. அதான் கேட்கல. சரிங்கம்மா நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா ஜெயலட்சுமி அம்மா. அம்மாவுடைய நம்பர் சாட்ல போட்டிருக்கேன். சரிங்கம்மா. 4014. அம்மா எந்த டைம்ல அவைலபிளா இருப்பாங்கன்னு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிட சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்களே பார்த்து வாட்ஸ்அப் நான் ஃப்ரீயான உடனே கூப்பிட்டுருவா. அப்படி இல்லைன்னா அவங்க மோஸ்ட்லி 11 இருந்து 1 மணி வரைக்கும் காலையில ஃப்ரீயா இருப்பேன். கால்ஸ் வரும். சரிங்கம்மா. ஓகேங்க. நர்மதாம்மா, நீங்க அனார்கலி அம்மா சாட்ல டாக்டர் சுபாரவி அம்மாவோட நம்பரை போட்டிருக்காங்க, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அம்மா காலையில 11 மணில இருந்து 1 மணிக்குள்ள போன் பண்ணா அம்மா பேச முடியும். அப்படி அம்மா போன் இது பண்ண முடியலன்னா அம்மாக்கு மெசேஜ் அனுப்புங்க, அம்மா உங்களுக்கு போன் பண்ணி பேசுவாங்க. அம்மாவை கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்.